கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லா கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் அந்த காலைவெளியிலே நம்மத்தில் கிரியை செய்யும்படியாக, கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் அந்த நாளில் நிறைவேற்றும்படியாக. ஆமென். கர்த்தரை கரம் நம்மோடு கொடுத்து வழி நடத்துவதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தோட கடைசி ஓய்வு நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக, இந்த மாதத்தை நன்மையை முடிக்கும்படியாக, 5வது மாதத்தை தொடங்கும் பொழுது ஜெயத்தோடு தொடங்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, இதுவரைக்கும் நடந்து வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெப வேளையிலே கர்த்தாவே உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு நலமை துதிக்கிறோம். உம்முடைய இன்ப பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. ஆமென். தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எல்லாரும் ஆராதிப்போம். ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. ஆமென். தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே. என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ. ஆமென். மாட்சிமை
புகழும் சோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை ஆண்டவரே, இந்த காலையில் ஆராதிக்கிறோம். ஓ தேங்க்யூ லார்ட். ஆராதனை எல்லாரும் ஆராதிப்போம். என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே. என் அன்பு நேசருக்கே. தாய் போல தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாரும் கேட்போம். இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவர்களிடம், தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நம் பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நம் பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. எல்லாரும் ஆராதிப்போம். சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை, ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவை கிருபை தாருமே. பெருமையான பாத்திரம், வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. ஆமென்.
பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. குயவனே 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 படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே 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 படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவான் என்றுமே காத்திடுவான் என்றுமே காத்திடுவான் என்றுமே காத்திடுவான். என்றுமே. ஆமென். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எல்லாரும் கேட்போம். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே.
எல்லாரும் சொல்லுவோம். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தம் ஆண்டவரே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தம் ஆண்டவரே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே வல்ல நல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆமென். ஆராதனை சர்வ சிருஷ்டிக்கும் ஆமென். Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. ஆமென். உம்முடைய இந்த பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. உம்முடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. ஆமென். ஹalleluya. Thank you Lord. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் அல்லேலூயா எல்லா நோக்கங்கள் மறிக்கப்படுவதாக அல்லேலூயா எல்லா மாந்திரிக கட்டுகள் நிர்மூலமாய் போகட்டும். எல்லா இச்சை ஆவிகள் குடியின் ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக. எல்லா
எல்லாம் மந்திரம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதாக. சமாதான கேடுகள் எல்லாம் முற்றுமே மறைந்துட்டோம். இப்பொழுதே பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் விலகுவதாக. ஆமென். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். ஒவ்வொரு பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொரு பலப்படுத்துங்க ஆண்டவரே. சமாதான கேடுகள் எல்லாம் விலகுவதாக. ஓ thank you Lord. துடைத்து போடுங்க. நல்ல துக்கங்கள் எல்லாம் மறைய செய்யுங்க. நல்ல கற்ப தடைகள் எல்லாம் விலகுவதாக. நல்ல நிலைகள் மறைந்து போவதாக. ஆவியானவரே, ஆவியானவருக்கு விடுதலை உண்டு. ஆவியானவருக்கு விடுதலை உண்டு. இப்பொழுதே அந்த விடுதலை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் விடுதலை பார்க்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஓ ராபதுரா வஷந்தரதுரா போரியா. ஓ ரிகாதரா வரதுரா போரியா. ஓ சந்தரதுரா போரதுரா போரியா. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஓ thank you Lord. ஆவியானவரே கிரியை செய்யுங்கப்பா. எவ்வளவு நல்லவர் ஆண்டவர், எவ்வளவு நல்லவர். ஆமென். இந்த காலவெளியிலே உம்மை துதிக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. உம்மை போற்றும்படியாய் கொடுத்த வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஸோ பக்கத்தில் 2 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சொன்னீங்களா? ஹல்லேலூயா. ஸோ சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. சில அறிவிப்புகளை வாசிக்கிறோம். ஸோ சரியாக ஈவினிங் 4:45க்கு வேலையில் இருக்கிறவர்கள், வேலையில் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு கூடுகை வைத்திருக்கிறோம். ஸோ ஈவினிங் 4:45க்கு அந்த கூடுகையில் வந்து பங்கு பெறுங்கள். ஸோ அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். சரி, அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய உணர்வுகளை எப்படி கட்டுப்படுத்துவது அதை குறித்து சொல்லித் தருவதற்காக வராங்க. கோபத்தில் மைக் டைசன் மாதிரிலாம் அடிச்சிடாதீங்க, சரியா? ஸோ அதனால் உணர்வுகளை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை சொல்லித் தருவதற்காக வராங்க. அதனால் ஈவினிங் சரியாக 4:45 to 6:30 அந்த கூடுகை இருக்கும். வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். அது முடிந்த உடனே 6:40க்கு நம்முடைய 4வது ஆராதனை இருக்கும். அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அது மாத்திரமல்ல, வெனஸ்டே நம்முடைய சகோதரிமாருடைய கூடுகை ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்படும். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வெனஸ்டே 1ஆம் தேதி வருகிறது மார்னிங் டிவோஷன். ஸோ 5வது மாதத்தை தொடங்கும் போது ஜெபத்தோடு தொடங்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதில் சரியாக 5:30க்கு மார்னிங் டிவோஷன் இருக்கும். ஸோ 5:30 to 7 o'clock. ஸோ அன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாருக்கும் லீவ் தான் நினைக்கிறேன், மே டேனால். ஸோ யாரெல்லாம் வந்து பங்கு பெற முடியுமோ
கண்டிப்பாக பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அது வழி நடத்துவாராக. 7 o'clock ஷார்ப்பாக முடிவடையும். அது மாத்திரமல்ல, ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10 to 1 o'clock நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேருந்து பங்கு பெறுங்கள். சாட்டர்டே மார்னிங் 5:30க்கு பிரதர்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து சகோதரமார்கள் மென்ஸ் ஃபெலோஷிப் 5:30 to 6:30 அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரும் உற்சாகமாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற சண்டே நம்மளுக்கு கம்யூனியன் சண்டே. ஸோ அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். ஸோ தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் இந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறலாம். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் எடுக்க தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கு 2 பேர் ஞானஸ்நானம் எடுக்க இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதற்கான தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அதனால் இன்னும் எடுக்கலைன்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஸோ அந்த காரியங்களை நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. அடுத்த வாரம் ஆராதனை, எல்லா ஆராதனை முடிவிலும் அந்த திருவிருந்து இருக்கும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை யாரும் உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ இந்த நாளிலும் இந்த வாரத்தில் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுங்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி யாரை கொண்டாடுறீங்களா? ஸோ எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மை முடிசூட்டும்படியாக கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். மைக் ஆன் பண்ணி. தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் அப்பா. இதோ இந்த பிறந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் பிள்ளைகளை எல்லாரும் ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. அவர் போகும்போதும் வரும்போதும் அவர்களோடு கூட இருந்து அவரை வழிநடத்துங்கள். ஆண்டவரே, எந்த ஒரு குறையும் வராதபடிக்கு அவர்கள் கூட இருந்து வழிநடத்துங்க. அவர்கள் செய்கிற வேலைகளெல்லாம் ஆசீர்வதிங்க. எப்பொழுதும் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துங்கள் ஆண்டவரே. அதே போல் திருமணம் ஆகியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்கள் கூடோடு இருந்து வழிநடத்துங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதபடிக்கு அவர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. எந்த தொந்தரவும் இல்லாதபடிக்கு அவர்கள் செய்ய வேலைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு கூடவே இருந்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தயவு உட்காருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இந்த வழி நடத்துவார். ஸோ இந்த ஆராதனையில் முதல் தடவையாக வந்திருந்தால், இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கிறேன்னு சொல்வீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் முதல் தடவையாக இந்த ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். அப்படி யாரும் இருக்கிறீங்களா? எல்லாக்கரங்கள் உற்சாகமாக தட்டும். காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இப்பொழுதும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். வந்திருக்கிற சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ರಾಜಪ್ಪ ಹೊಸ ಆತ್ಮಗಳನ್ನು ನೀನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ, ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ. ಯಾವ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಿಂದ ಈ ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೋ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ, ಅಪ್ಪ ನೀವು ಮಾತ್ರ ಅರಿಯವರಾಗಿದ್ದೀರಾ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಅವರು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಬಂದಿದ್ದರೂ ಕೂಡ ರಾಜಪ್ಪ, ಈ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕವು ನಿಮ್ಮ ಕೃಪೆಯು ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗ ರಾಜಪ್ಪ ದೇವರೇ, ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ನೀವು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡ್ತೇನೆ ತಂದೆಯೇ, ಆಮೇನ್. ஆமென். ஆமென். தயவுசெய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவார். அதை நீங்கள் உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் கொடுத்துப்பாங்க. அதை படித்து பாருங்கள். ரெகுலராக நாங்கள் வர விரும்புவதில்லை என்றால் அதை ஃபில் பண்ணி கொடுக்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குடும்பங்களை சந்திப்பதற்கும் உங்களை பார்ப்பதற்கும் அது உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ அது மாத்திரமல்ல, ஸோ நம்முடைய சபை காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லா தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பாராக. சீக்கிரத்தில் அந்த சபை கட்டுமான பணிகளை கர்த்தர் நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த ஃபவுண்டேஷனை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஸோ கர்த்தர் கிருபையால் இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் வரப்போகிற நாட்களிலே அதை தொடங்குவதற்கு அவருடைய எல்லா காரியங்கள் எல்லாம் டிசைன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸ்ட்ரக்சரல் டிசைன் எப்படி வரணும் எல்லாத்தையும் கர்த்தர் பண்ணுவதற்கு உதவி செய்திருக்கிறார். ஸோ சீக்கிரத்தில் அதை தொடங்குவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இப்பொழுது நம் கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் இந்த நாளில் உற்சாகமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று விதைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் எங்கள் தாவே உடைய கரமாண்டவரை எங்களை அற்புதமாய் தாங்கட்டும். இந்த நாளில் கத்தாவை கொடுக்க போகிற இந்த காணிக்கைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதை கத்தா பல மடங்கு பெருக செய்யுங்க அன்றைய தேவன் தாமே. இதை கத்தாவை ஆசீர்வதித்து சபையின் காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்த உதவி செய்யுங்கப்பா.
அன்றை விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் ஊழியத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றும். இந்த திருச்சபை காரியத்துக்கும் பிரயோஜனமாய் மாற்றுவீராக. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். காணிக்கை எடுத்து முடித்தவுடன் சாட்சி சொல்லும்படியாக வந்திருந்தால் கரங்களை உயர்த்தலாம். 4th சண்டே சாட்சியின் வாரம். ஸோ சப்போஸ் சாட்சி சொல்லும்படியாக வந்திருந்தால் கரங்களை உயர்த்தலாம். யாரும் சாட்சி சொல்ல வந்திருக்கிறீங்களா? சாட்சி சொல்லும்படியாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா. ஸோ தேவா நான் எதினால் விசேஷித்தவன் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. நம்மள கண்களை மூடி ஜெபிப்போம். கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக சகோதர ஐக்கியத்திலிருந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾದ ತಂದೆ, ಈ ಒಂದು ಸಮಯಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ವಂದಿಸ್ತೇವೆ ದೇವರೇ. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ದಿವಸದಲ್ಲೂ ದೇವರೇ ಸಲ್ಲಿಸಿದಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾಣಿಕೆ ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ತೇವೆ. ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ದೇವರೇ, ನಿನ್ನ ರಾಜ್ಯ ವಿಸ್ತರಣೆಗೋಸ್ಕರ ಸ್ವಾಮಿ ಅದನ್ನು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕಾಗಿ ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾಣಿಕೆಯ ಮುಖಾಂತರ ದೇವರೇ ಸಭೆಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆಗಳು ದೇವರೇ ಅಪ್ಪ ನೀವು ಸಂಧಿಸಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಮಕ್ಕಳು ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನೀವು ದೇವರೇ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ದೇವರೇ, ನೀನು ನಿನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ತಿಳಿಸಿರುವಂತೆ ನಿನ್ನ ಆದಾಯದಿಂದಲೂ ನಿನ್ನ ಬೆಲೆಯ ಪ್ರಥಮ ಫಲದಿಂದಲೂ ಯೆಹೋವನನ್ನು ಸನ್ಮಾನಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೀರಾ ದೇವರೇ. ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಕಾಣಿಕೆಯಿಂದ ನಿಮಗೆ ಸನ್ಮಾನವನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವಪ್ಪ. ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿರಿ, ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿರಿ ಸ್ವಾಮಿ. ಆಶೀರ್ವದಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் சாட்சி சொல்ல இருக்கிறீங்களா?
சாட்சி சொல்ல முடியாதால் வரலாம், யாரும் இல்லையா? ஸோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. சரி, செய்திக்கு நேராக நாம் போகலாம். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவார். அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் செய்திக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, சரியா, ஒரு கதையை நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு மதர் இருந்தாங்க, ஒரு தாய், அவங்களுக்கு ஒரு மகள், டாட்டர் இருந்தா. ஸோ அவங்க மகளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க அவங்க விரும்பினாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிள்ளை கையில் ஒரு 100 ருபீஸும் ஒரு 500 ருபீஸும் அவங்க அம்மா கொடுத்துட்டு சொன்னாங்க, சர்ச்சில் ஆஃபரிங் எடுக்கும் பொழுது நீ எதனால் நீ போடலாம், உன்னோட விருப்பத்திற்கு. கையில் என்ன இருக்குது, 100 ரூபாவும் இருக்குது, 500 ரூபாவும் இருக்குது, 100 500 நீ எதனால் போடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த மகளும் சர்ச்சுக்கு போனால். ஸோ அந்த ஆஃபரிங் டைமில் ஆஃபரிங் போட்டால். ஸோ வெளியே வந்தோன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம், இவன் 100 ரூபா போட்டாலா 500 ரூபா போட்டாலான்னு பார்க்கணும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு எண்ணம். ஸோ உடனடியாக கேட்டாங்க, எவ்வளோமா போட்ட அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மகள் சொல்லுவாள், நான் 500 போடலான்னு இருந்தேன், 500 ரூபா போடலான்னு இருந்தேன். ஆனால் பாஸ்டர் சொன்னார், உற்சாகமாக இருதயத்தில் உற்சாகத்தோடு போடுங்க அப்படின்னு சொன்னார். உற்சாகமான இருதயத்தோடு போடுங்கன்னு சொன்னார். அப்போ யோசித்தேன், உற்சாகத்தோடு இருதயத்தில் போகிறதுனா 100 ரூபா தான் என்னால் போட முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், 100 ரூபா நல்லா உற்சாகமாக போட்டேன் மம்மி, அதனால் 100 ரூபா போட்டு வந்தேன் அப்படின்னுவா. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ கிவ், சரியா, எவ்வளோ கொடுக்குறீர்கள் என்பது முக்கியமல்ல. ஆர் எவ்வளோ கொடுத்தேன், டூ மச் ஐ கேவ், சிலலாம் சொல்லுவாங்க நிறைய கொடுத்துருக்குறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ கொடுத்தோம், எவ்வளோ கொடுக்குறோம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. இட்ஸ் அபவுட் ஹவு மச் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் யூ ஆர் வைல் கிவிங், எவ்வளோ சந்தோஷமும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் கொடுக்கறதுல என்பதில் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரலாக. இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ மச்ன்னு சொல்லுவாங்க, சரியா, டூ மச், TOOMUCH, டூ மச், ரொம்ப டூ மச்சாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? டூ மச்சாக அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, ரொம்ப டூ மச்சாக இருக்குது. ஸோ இன்றைக்கோட மெசேஜோட டைட்டில் டூ மச், சரியா. இன்றைக்கி மெசேஜ் ஒரு லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள், சரியா. ரொம்ப டூ மச்சுன்னு சொல்லுவாங்க, சரியா. ரொம்ப ஆக்டிங் ரொம்ப டூ மச்சாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சரியா. ரொம்ப டூ மச் ஆக்ட் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைஃப்பில் சில காரியங்கள் நீங்கள் டூ மச்சாக இருக்கணும், சில காரியத்தில் என்னவாக இருக்கக்கூடாது, டூ மச்சாக இருக்கக்கூடாது, சரியா. சில காரியம் நீங்கள் டூ மச்சாக இருக்கணும், சில காரியத்தில் ரொம்ப டூ மச்சாக இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா உங்களுக்கு ஆபத்து, அது இருந்தால் உங்களுக்கு ஆபத்து. ஸோ எந்தெந்த காரியத்தில் மட்டும் டூ மச்சாக இருக்கக்கூடாது, சரி, எந்தெந்த காரியத்தில் நம்ம அதிகமாக செயல்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக எதில் அதிகமாக செயல்பாடு இருக்கக்கூடாதுன்னா, இஃப் யூ ஸ்பீக் டூ மச் யூ வில் லை. ரொம்ப அதிகமாக பேசுனீங்கன்னா பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, சரியா. அதிகமாக பேசுனீங்கன்னா ஆகிடுவீங்க, பொய் சொல்லுவீர்கள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை? ரொம்ப பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் கதை விட்டுருவீங்க, 2 கதை எக்ஸ்ட்ரா வரும், எக்ஸ்ட்ரா உள்ளார் பிட்டு வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இது நேச்சுரல், இது நேச்சுரல். ரொம்ப பேசுகிறவங்கள கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கதை விடுறவங்க இருப்பாங்க. கொஞ்சம் அவங்க 10 பேசுனாங்கன்னா அதில் 2 என்னவாக இருக்கும், ஒரு பில்டப் இருக்கும், இல்லைன்னா ஒரு சிம்பத்தி, ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது கதை இருக்கும், அங்கே பொய் இருக்கும். ஸோ அதான் வசனம் சொல்லுகிறது, Proverbs chapter 10:19, சரியா. நீதிமொழிகள் 10:19 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. அப்போ நிறைய வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணினா, மல்டிடியூட் ஆஃப் வேர்ட்ஸ் அங்கே என்ன கொண்டு வந்தோம்னா பாவத்தை கொண்டு வந்துடும், பொய்யை கொண்டு வந்துடும், கண்டிப்பாக பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும், சரியா. என்றைக்குமே அதை நீங்கள் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இந்த சேல்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக என்ன சொல்லி ஆகணும், நான் போய் சொல்லி தான் ஆகணும். நல்லா தெரியும் உங்களுக்கு, சேல்ஸ் பர்சன் அவங்க எப்படியாவது ப்ராடக்டை விற்கணும், எப்படியாவது ப்ராடக்டை விற்கணும். சேல்ஸ் யாரை எடுப்பாங்கன்னா, நல்ல பேச தெரிஞ்சவனை தான் எடுப்பாங்க. நீங்கள் என்ன டேலண்டாக இருக்கலாம், என்ன படிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம், சரியா. ஆனால் உங்களுக்கு பேச தெரிஞ்சதுன்னா போதும், பேச தெரிஞ்சால் போதும், நீங்கள் என்னவோ மாறிடலாம், சேல்ஸ் பர்சன். ஏன்னா அதில் கண்டிப்பாக என்ன வரும், கண்டிப்பாக அந்த ப்ராடக்டை பற்றி சில டைம் கேட்ட உடனே எதனா போய் சொல்லி ஆகணும், கண்டிப்பாக ஆகணும். ஏன்னா அதான் டேலண்ட், அதான் அவங்களுடைய டேலண்ட். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பேசுகிறீர்களோ, டூ மச்சாக பேசாதீங்க. தேவை உள்ளவர்கள்ட்ட பேசுங்க, தேவைப்படுகிறவர்கள்ட்ட பேசுங்க. எந்த டைமில் பேசணும்னு தெரியணும், எந்த டைமில் பேசக்கூடாதுன்னு தெரியணும், சரியா. வள 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 வளன்னு என்ன பண்ணக்கூடாது,
பேசக்கூடாது. அல்லேலூயா. ஸோ கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், நாவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். சரியா? டூ மச் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அதனால தான் 21:23 ப்ராவர்ப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21:23 நீங்கள் பார்க்கலாம். 21, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை என்ன பண்ணலாம், இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஸோ நம்ம நாவு வந்து சும்மா சாதாரண காரியம் கிடையாது. வாயும் நாவையும் நல்லா ஒழுங்காக வச்சுக்கிட்டாலே நம்ம ஆத்மாவை என்ன பண்ணிடலாம், காத்து கொள்ளலாம். சரியா? ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நாவனால் நம்மளுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையே வரும். சரியா? அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால தான் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 13:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 13:3 தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ளார போயிடுவான். ரொம்ப பேசுகிறவன் ரொம்ப நாளாக என்ன பண்ண மாட்டான், கண்டிப்பாக அழிவு வந்துடும். நீங்கள் இந்த மீடியாவில் இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் சிலவெல்லாம் ஓவராக பேசிகிட்டு இருப்பான். சரியா? ஓவராக பேசுகிறவங்களாம் பாருங்கள், ஏதாவது ஒரு போய் சொல்லிடுவான், நடுவில் ஏதாவது ஒன்று போய் சொல்லுவான். ஏன்னா அவங்க இந்த டங்க் வந்து சும்மா இருக்காது. ஆனால் சிலர்லாம் பாருங்கள் ரொம்ப டீசெண்டாக அமைதியாக இருப்பான், ஆனால் சாதிச்சுட்டு போயிடுவான். அமைதியாக இருந்து சாதிக்கிறல அநேகர். சரியா? பேசி வாயை விட்டுட்டு நிறைய பொய்யை சொல்லி நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக கிறிஸ்டியன் வேர்ல்டில் எங்கே பார்க்கலாம், மேக்ஸிமம் எங்கே பார்க்கலான்னா இந்த மேரேஜில் பார்க்கலாம். சரி, மேரேஜில் நீங்கள் பார்க்கலாம். மேரேஜ் டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க 1000 போய் சொல்லி என்ன பண்ணலாம், ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அது தப்பு இல்லைன்னுவாங்க நம்ம ஆட்கள். 1000 போய் சொல்லி என்ன பண்ணலாம், ஒரு கல்யாணத்தை பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்துங்க எங்கே பொய் வருது பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் டைமில் கண்டிப்பாக வரும். சில டைம் வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஸோ பையன் வீட்டில் இருந்து பொண்ணை பார்க்க போகும்போது ஸோ வீட்டில் இருக்கலாம் சொல்லுவாங்க, நான் உன் அம்மா மாதிரின்னுவாங்க. கரெக்டாக இல்லையா? நான் உன் அம்மா மாதிரி, உன் அப்பா மாதிரி. சரியா? மாறி 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 கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ ஜென்ரலாக பேசுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, நீ உடுத்தின துணியோடு வா, ஒன்றும் எடுத்துகிட்டு வர வேணாம், நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது, ஒன்றும் வேண்டான்ருவாங்க. சில ஃபேமிலிஸில் நான் பார்த்துருக்குறேன், பாஸ்டர் ஒன்றுமே வேணான்னு சொன்னாங்க பாஸ்டர். ஓகே ரைட்டு. எப்போ? மேரேஜுக்கு முன்னாடி. நீ சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ணிக்கோ, உன் குடும்பத்துக்கே கொடு, உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்களே அவங்களுக்கே செலவு பண்ணு. இதெல்லாம் எப்போ? மேரேஜுக்கு முன்னாடி நடக்கும். ஆனால் மேரேஜ் ஆகிட்ட பிறகு சம்பளத்தை முதல்ல எங்கே கொடுக்கணும் சொல்லுங்க. நீ சிரிக்கிறதுலாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. அல்லேலூயா. நிறைய வீட்டில் நடக்கிற காரியம். மேரேஜ் ஆகிடுச்சு, சம்பளத்தை எங்கே? ஆனால் மேரேஜுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கிறாங்கம்மா, லோன் எடுத்தெல்லாம் படிக்க வச்சுருக்காங்க, அதனால் சம்பளத்தை வாங்கி எங்கே கொடுத்துரு, அங்கே கொடுத்துரு, புருஷன் சம்பளம் உனக்கு போதும், எதுக்கு அந்த புருஷன் சம்பளத்தில் நீ சந்தோஷமாக இரு. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் 1 மாதம் 2 மாதத்தில் என்ன ஆகிடும், இந்த பேச்சு எல்லாமே மாறும். நிறைய குடும்பத்தில் பார்க்குறேன், இந்த கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க, மேரேஜுக்கு முன்னாடி இப்படி பேசினாங்க, மேரேஜுக்கு அப்புறம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவை, அதனால் கண்டதை உளருவாங்க. அவங்கள வந்து பெருமையாக காட்டுவாங்க, அவங்கள தாராள பிரபுவாக காட்டுவாங்க, அவங்க ரொம்ப நல்ல மாமியாராக காட்டுவாங்க, நல்ல மாமனாராக காட்டுவாங்க, நல்ல புருஷனாக காட்டுவார், அவர் எல்லாமே காட்டுவார், சாக்ரிஃபைஸ். அதேமாதிரி இந்த சைடுக்கு 2 சைடில் தான் நான் சொல்கிறேன், 2 சைட்லையும் காட்டுவாங்க. யார் நிறைய காட்டுறாங்கன்னு தெரியாது, ஆனால் சில டைம் காட்டிடுவாங்க. அப்போ நிறைய பேர் எங்கே ஏமாறுவாங்கன்னா அந்த வாயின் வார்த்தைகள் அதிகமாக அங்கே பொய் சொல்கிற இடமா இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸில் சாப்டர் 17 27-28 நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 17:27-28 27-28 பார்த்தீங்கன்னா அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். 28 பார்த்தீங்கன்னா பேசாதிருந்தால் என்ன பண்ணலாம், மூடனும் ஞானவான். பேசாமல் இருந்தால் நீங்களே என்ன இல்லை, மூடனாக இருந்தாலும் ஃபூலாக இருந்தாலும் அவன் வந்து நல்ல வைஸ் மேனாக மாறிடலாம். ஸோ அப்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யார்கிட்ட எதை பேசுகிறோம், எதை சொல்கிறோம், என்ன செய்கிறோம். ஸோ நிறைய பேச காசிப் ஆரம்பிச்சிடும், மற்றவங்களை பற்றி குறை பேச ஆரம்பிச்சிடுவீங்க, தேவையில்லாத கதைகளை பேச ஆரம்பிச்சிடுவீங்க. என்றைக்குமே அதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்களை மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. நம்ம இதை பேசக்கூடாது. மற்ற சபைகளை பற்றியோ ஊழியரை பற்றி எதுக்கு நம்ம பேசுவானே, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு. போய் நம்மளை பற்றி பேசுகிறதுக்கே நம்மளுக்கு என்ன இல்லை சொல்லுங்க. நம்மளை பற்றி பேசுகிறதே டைம் கிடையாது. இதில் வந்து மற்றவங்களை பற்றி பேசுகிறது நம்மளுக்கு என்னத்த டைம். ஸோ என்றைக்கு என்னுடைய கேரக்டர் மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு நான் வந்து இடம் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். ஆகாத சம்பாஷணை என்ன பண்ணிடும், ஒழுக்கத்தை கெடு, நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். ஸோ மேக்ஸிமம் இங்கே நிறைய பேர் வராங்க, நிறைய சர்ச்சிலேருந்து வருவாங்க. சிலர்லாம் பாஸ்டர் அந்த சர்ச்சில் நாங்கள் போனோம், நான் சொல்ல விட்டுரு, போனேன் வந்தேன் ஏதோ முடிஞ்சிச்சு, இப்போ இங்கே வந்துட்டேன், இங்கே எப்படி இருக்கிற அதை பாரு, அவ்வளோதான். அது வந்து புல் ஸ்டாப் வச்சுருவேன். நான் உட்காந்து கதை கேட்க மாட்டேன். ஓகே இங்கே வந்துருக்கிறியா, நல்லா இருக்கிறியா, ஓகே சந்தோஷமாக இருக்கிறியா, பார்த்துக்கலாம், டோன்ட் வரி, கண்டினியூ பண்ணு போ. ஸோ இதை வந்து மெயின்டைன், இதுதான் நல்லது.
அப்படியா, அந்த பாஸ்டர் அவர் பேர் என்ன, எங்கே இருக்கிறாரு, நான் உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்கலாம் உட்காந்துக்கிட்டு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நான் அதை என்கரேஜே பண்ண மாட்டேன். இன்றைக்கி வரைக்கும் யாருன்னா சொல்லுங்கள் பார்ப்போம், உங்கள்கிட்ட நான் பழைய சேர்ச்சை பற்றியோ பழைய பாஸ்டரை பற்றி கதை கேட்டேன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. இத்தனை வருஷம் ஊழியத்தில் யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு தேவையில்லாத கதை, எனக்கு அது தேவையே கிடையாது. எனக்கு தேவை நீ என் மந்தியில் வந்துட்ட, கத்திர என் மந்தியில் உன்னை கொண்டு வந்துட்டாரா, இங்கே வந்து நட்டுட்டாரா, உனக்கு நான் சரியான ஆகாரத்தை நான் கொடுக்கணும், அவ்வளோதான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. ஸோ அதை நான் கொடுக்குறேன், கர்த்தர் அதிலே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஸோ சிலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் சிலர் வந்திருக்கிறாங்க. அதனால் நான் எந்த கதையும் நான் கேட்க மாட்டேன். ஒன்று உங்கள் கதையை கேட்பேன், நீ எப்படி இருக்கிறீங்க வந்து, அவ்வளோதான் என்னோடய தேவை. இங்கே வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா, நன்மையை பார்க்குறீங்களா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஃப் யூ ஸ்பீக் டூ மச் யூ வில் டெல் லை. ஆமேன், யூ வில் லை. கண்டிப்பாக போய் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ரொம்ப பேசாதீங்க, ரொம்ப என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அதே மாதிரி ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எது ரொம்ப செய்யக்கூடாது, மேத்யூ சாப்டர் 6:34, மத்தேயு 6:34 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 6:34 ஆகிய நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காய் கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இஃப் யூ திங்க் டூ மச் யூ வில் பி டிப்ரெஸ்ட். ரொம்ப யோசிக்காதீங்க, சரியா, ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து யோசனையை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் ரொம்ப டீப்பாக, சிலர் வந்து ரொம்ப டீப்பாக யோசிக்கிறது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி கர்த்தர் உனக்கு நல்ல நாளை கொடுத்துருக்கிறார். சரி, இன்றைக்கி நல்ல ஒரு சுகமான நாளை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நீ உயிரோடு இருக்கிறது கர்த்தரோட கிருபை. சரி, இன்றைக்கி கர்த்தர் நாளை கொடுத்துருக்காரு. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு கடன்காரன் வருவான், கடன்காரன் வராமல் போவான், நாளைக்கு பிரச்சனைகள் வரும், பிரச்சனை வராமல் போகும். ஆனால் கண்டதை போட்டு மைண்டில் திங்க் பண்ணாதீங்க, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படி சொல்லிலாம் என்ன பண்ணாதீங்க, கண்டிப்பாக திங்க் பண்ணாதீங்க, எப்போவுமே திங்க் பண்ணாதீங்க. சில டைம் யாராவது உங்களை பார்த்து ப்ரைஸாக சொல்லாமல் போயிருப்பாங்க, பார்த்தியா கொழுப்பு பார்த்தியா, கடுங்கா போகுது பார்த்தியா, அதை போய் வீட்டில் போய் உட்காந்து ஒரு வாரம் தியானிக்கிறது. நான் சொல்கிற பாயிண்ட் போகுதா? எதுக்கு அதை யோசிப்பானே, சரி இப்போ கண்டுக்காம போயிட்டாங்க, ஓகே, பார்க்காம போயிட்டேன், தெரியாமல் போயிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு அம்மா போன வாரம் பாஸ்டர் 3 வாரம் என்ன நீங்கள் விசாரிக்க கூடாது, ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கல, நான் வரல தெரியாதா? நான் அடுத்த கேள்வி கேட்டேன், சரி 3 வாரம் நீ என்ன பார்க்கல, நீ ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி பாஸ்டர் எப்படி இருக்குன்னு விசாரிக்க வேண்டியதானே, கரெக்டாக இல்லையா? சரி, நான் விசாரிக்கல, நீ விசாரிச்சிருங்களா பாஸ்டர், என்ன பாஸ்டர் ஒரு வாரம் நான் அவங்க வெளியூர் போயிட்டேன், சரியா, உங்களை பார்க்க முடியல, எப்படி இருக்கீங்க பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா, நீ கேட்டிருக்கணும். நீ உட்காந்து 3 வாரம் உட்காந்து யோசிச்சுருக்க பாரு, அது பெரிய தப்பு. கால் பண்ணுவாரா 3 வாரம் வராதுன்னு வந்துட்டாங்க, வந்து சொல்கிறாங்க நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் பண்ணவே இல்லை பாஸ்டர். நான் சொன்னேன், ஏன் நீ அதை பண்ணு, ஏன் 3 வாரம் திங்க் பண்ணிட்டு இருந்த அதை. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் அது வந்து மாற்றுங்க. ஆமேன். நிறைய இடத்துல இருக்கிற பிரச்சனை அதுதான், சரியா, நிறைய இடத்துல இருக்கிற ப்ராப்ளம். நீங்கள் எதையும் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப நாளைக்கு என்ன நடக்கும். நான் சொல்லுறேன், நாளைக்கு எனக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க, ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். இன்றைக்கி கர்த்தர் கொடுத்துருக்காரா, நல்ல சுகமான வாழ்வை கொடுத்துருக்காரா, இன்றைக்கி நான் பெலனோடு இருக்கிறேன்னா அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ஜாய் பண்ண தெரியலனா உனக்கு எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் உன்னால் என்ஜாய் பண்ண தெரியாது. எவ்வளோ ஆயுசு நாட்கள் உன்னை பெருக செய்தாலும் நீ சந்தோஷமாக இருக்க மாட்டீர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் சந்தோஷமாக நடத்துறதுக்கு, சரியா, எதை ரொம்ப திங்க் பண்ணாதீங்கன்னா, ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாதீங்க, ஓவராக திங்க் பண்ணி மென்டல் ஆகிடாதீங்க, சரியா, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, என்ன ஆகும் என் லைஃபு, என் ஃப்யூச்சர் என்ன ஆகும், நான் என்ன என் பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும் தெரியலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களை ஆண்டு நடத்தினவர் என் பிள்ளையை நடத்த மாட்டாரா? உங்களை இது வரைக்கும் கொண்டு வந்துட்டார்ல, ஏன் உங்கள் பிள்ளையை கொண்டு போக மாட்டாரா? கண்டிப்பாக கொண்டு போவார். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வைங்க, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, சரியா, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, சரியா. அப்போ இஃப் யூ திங்க் டூ மச் யூ வில் பி டிப்ரெஸ்ட். கண்டிப்பாக டிப்ரெஷனில் போய்டுவீங்க. டிப்ரெஷனில் போகும்போது முதல் காரியமே என்ன கேட்குறாங்கன்னா, இன்னும் ரொம்ப திங்க் பண்ணுறீங்களா தான் கேட்குறாங்க, ரொம்ப யோசிக்கிறீங்களோ. ஸோ அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க, சரியா. எத்தனை பேர் ரொம்ப யோசிக்க மாட்டீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப யோசிக்காத. அல்லேலூயா. ரொம்ப யோசிக்காதீங்க சிஸ்டர், ரொம்ப யோசிக்காதீங்க பிரதர். அல்லேலூயா. யோசிக்காதீங்க. ஸோ யோசிச்சு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இதை பற்றி யோசிக்காத, இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார். அல்லேலூயா. எப்படி நடக்கும், ஏதாகும், கர்த்தர் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டார். அல்லேலூயா. அது யாராலையும் மாற்ற முடியாது, உங்கள் அம்மாவாலையும் அப்பாவாலையும் மாற்றவே முடியாது. அதுதான் நடக்கும். அது என்ன எழுதி வச்சுருக்காரோ அதை தவிர வேறு எதுவும் நடக்காது. அதனால் தைரியமாக இரு, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சரியா. அடுத்தது மூன்றாவதாக எதை வந்து நீங்கள் ரொம்ப செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கேர் ஆர் லவ் டூ மச் யூ வில் பி டேக்கன் பி ஃபார் கிராண்டட். ரொம்ப யாரையும் உருகி நேசிக்காதீங்க, சரியா.
ரொம்பவும் என்ன பண்ணாதீங்க, லவ் அண்ட் கேர். அது யாராருங்களும் சரி. பிரதர் என் உயிரிலும் மேலான அப்படின்லாம் இந்த டயலாக்லாம் விடாதீங்க சரியா. ரொம்ப இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் என்ன பாஸ்டர் வந்து லவ் பண்ணார், நான் லவ் பண்ணாதன்னு சொல்லலை, நேசிக்காதன்னு சொல்லலை, ரொம்ப அளவுக்கு அதிகமாக. பாஸ்டர் என் பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், என் புருஷனை ரொம்ப அளவுக்கு அதிகமாக பிடிக்கும். நான் சொல்கிறேன் நல்லது தான், உன் புருஷன் உன் மனைவி ஓகே பண்ண, எல்லாத்துக்கும் கீப் லிமிட். ஸோ அது வந்து என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அந்த இதில் என்ன பண்ணணும்னா உங்களை வந்து வேல்யூவாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சோனை வந்து சிம்சோன் வந்து தெளியில் ரொம்ப நேசிச்சா. சொல்லப்போனால் அவர் வந்து ஃபுல்லாக இறுதியத்தையே கொட்டார் அவர், அந்தளவுக்கு நேசம். ஆனால் பாருங்கள் அவர் வேல்யூவாக தெரியல. பாருங்களேன், அவளுக்கு வந்து ஒரு வேல்யூ, சிம்சன் வந்து ஒரு வேல்யூவாக தெரியல. ஏன் இயேசுவே எடுத்துக்கொள்ளுங்களேன், இயேசுவே எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தை எவ்வளோ நேசிச்சார். அந்த அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவர் ரியலாக அந்த உலகத்தில் வாழும்போது எல்லா ஜனங்களும் நேசிச்சார். ஆனால் பாருங்கள் அவரோட வேல்யூ யாருக்கு தெரியல, அன்றைக்கி இருக்கிற அந்த யூத ஜனங்களுக்கு தெரியல. அவர் வந்து பொருட்டாவே கருதலை. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சரியா. என்றைக்குமே வந்து டூ மச் லவ், எதுவுமே அளவுக்கு மீறினாலும் என்ன சொல்லுவாங்க, அமிர்தமும் நஞ்சு. சில சொல்லுவாங்க என் பிள்ளை தான் பார்த்து என்னை காப்பாற்றும், காப்பாற்றும் பார்க்கலாம். டூ மச் லவ் எனி டைம் டேஞ்சர் தான். அது எனி டைம் அது வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி தெரியாது, இன்றைக்கி வந்து தெரியாது, அது வந்து உங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் சரியா. சில டைம் வந்து இவர் தானே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ரீயாக உங்களை வந்து கிராண்டடாக எடுத்துக்குவாங்க, உங்களை வந்து ரொம்ப அற்பமாக ட்ரீட் பண்ணுவாங்க சில டைமு சரியா. உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து டூ மச் லவ் அண்ட் கேர் வேண்டாம். இருக்கட்டும், லவ் அண்ட் கேர் இருக்கட்டும், ஆனால் ரொம்ப அளவுக்கு மீறாதீங்க சரியா. அளவோடு எதையும் என்ன பண்ணுங்கள், அளவோடு வைத்து கொள்ளுங்கள், அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அளவோடு வைத்து கொள்ளுங்கள். ஸோ கரெக்டாக லிமிட்டாக வைங்க. லிமிட்டாக வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஜீசஸ் ரொம்ப அதில் ரொம்ப லிமிட்டாக தான் இருந்தார் அவரோட ஃபேமிலியில். ஸோ நீங்கள் பார்க்கலாம் சரி. நீங்கள் நிறைய சம்பவத்தை நான் சொல்ல முடியும். காண ஒரு கல்யாணத்தில் கூட சகோதரி உனக்கு என்னப்பா சரியா, அங்கே என்ன பண்ணிட்டாரு, அம்மாவே சகோதரின்னு சொல்லிட்டார். சகோதரி உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல. அந்த லெவல் ஆஃப் மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்கள் சரியா. அந்த ஊழிய பாதையில் நீங்கள் பார்க்கலாம், 3.5 வருஷம் ஊழிய பாதையில் அவர் கரெக்டாக இருந்தார். ஸோ எல்லா அவங்க சகோதரர்கள் எல்லாம் யாரையும் அவரெல்லாம் வச்சுக்கல, கரெக்டாக நீட்டாக ஹேண்டில் பண்ணார். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணார், ரொம்ப வந்து இது பண்ணல. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த லவ் அண்ட் கேர் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரியா. இல்லைனா உங்களை கிராண்டடாக எடுத்துக்குவாங்க, உங்களை வந்து ஒரு சீப்பாக எடுத்துக்குவாங்க. அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப சீப்பாக எடுத்துக்குவாங்க சரியா, அதை பார்த்துக்கோங்க. 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எதில் வந்து டூ மச்சாக இருக்கக்கூடாது. இஃப் யூ பிளே டூ மச், ரொம்ப விளையாடினீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வில் நாட் பி டேக்கன் சீரியஸ்லி ஆஃபன் டைம்ஸ். ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக இருக்காதீங்க சரியா, ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக இருக்காதீங்க. அப்போ வந்து என்ன ஆகிடும்னா நீங்கள் சொல்கிறது எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, அதான் ப்ராப்ளம். இவர் எப்போவுமே விளையாடுவார்ப்பா, இவர் எப்போவுமே வந்து ப்ளேஃபுல்லாக இருப்பார் அப்படின்னா உங்களை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நான் வந்து சின்ன வயசில் வாலிப வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேங்கே இருக்கும், ரொம்ப ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு ஒருத்தரையும் கிண்டல் பண்ணி ஜோக் அடிச்சுட்டு அப்படியே ஓடிட்டுருப்பேன். அதான் லைஃபே, ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒரு டைம் ஆண்டர் வந்து விஷன் கொடுத்த பிறகு, ஊழியத்தை கொடுத்து விஷன் கொடுத்த பிறகு அந்த கேங்கில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறேன், ஆண்டடி பேசினா சொன்னேன், ஏய் கதடிக்காத. அது வந்து அவங்கள வந்து எப்படி நினச்சிட்டாங்கன்னா இதையும் நான் விளையாடுறேன்னு நினச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அவங்களால யாரும் நம்ப முடியல, ஜென்ரல் ஏற்றுக்க முடியலை. சில டைம் நீங்கள் விளையாண்டுட்டே பாருங்களேன், கண்டிப்பாக வந்து சில டைம் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க யாருமே. நீங்கள் ஒரு கதை சொல்லுவாங்க, புலி வருதுன்னு ஒரு பையன் சொல்லிட்டே இருந்தான் சரியா. கிராம மக்கள் போயிட்டு புலி வருதான்னு போய் பார்த்தாங்க. அப்புறம் சும்மா விளாண்டான்னா ஒரு நாள் ஒரிஜினலாக என்ன வந்துச்சு, புலி வந்துச்சு. ஆனால் யாருமே என்ன பண்ணல, போகல, இவன் எப்போவுமே விளையாடுவான்ப்பா. ஸோ அப்போ எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீட்டில் சும்மா விளையாண்டு இருந்தீங்க இல்லைங்க, இவன் எப்போவுமே இப்படி தான் விளையாடுவான், அவனுக்கு வந்து சீரியஸ். சிலலாம் பார்த்தீங்கன்னா சில டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ ஃபேமிலி பிரச்சனை சரியா, ஃபேமிலி பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையில் வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா சும்மா மிரட்டும், சூசைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், கதவு மூடிட்டு போயிட்டு கரையிற தூக்குற மாதிரி ஆக்ட் பண்ணும் சரியா. போய் மாற்றம் உடனே ஒரு கத்தட்டு சரி. அது மாதிரி 2-3 வாட்டி விளையாட்டாக பண்ணிட்டு இருந்துச்சு, விளையாட்டாக பண்ணிச்சு. கேட்டால் சொல்லும் அவங்கள பயமுத்துறதுக்காக பண்ண பயமுத்து. ஒரு நாள் என்னாச்சு, ரியலாக மாட்டிக்கிச்சு, அவ்வளோதான், ரியலாகவே போயிடுச்சு. ஏன்னா அது விளையாட்டு வினையாயிடுச்சு. எப்போவும் விளையாட்டு வினையாயிடும். சும்மா இது விளாட்றேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காற்றை விளையாட்ட செய்யாதீங்க. அது வந்து டூ மச்சாக போகும்போது அது கண்டிப்பாக ப்ராப்ளமில் கொண்டு போகும். அல்லேலூயா, அதை மறந்துடாதீங்க. 5வது பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ட்ரஸ்ட் டூ மச் யூ வில் பி பிட்ரேட். யாரையும் நம்பாத சரியா, யாரையும் என்ன பண்ணாத,
100க்கு 100 இவங்க தான் அப்படின்னு நம்பிக்கை வைக்காத. சரி, ஈவன் உங்கள் ஜாபு, உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவனார், உன் பாஸ்ட், யாரையும் நம்பாத. கர்த்தரை மட்டும் நம்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஒன்றை யாரையும் நம்ப மாட்டேன், ஒன்றையும் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? சீரியஸாக நம்பாதீங்க. சீரியஸாக நீங்கள் என்னைக்கு ஒரு நம்பிக்கையை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க என்னை காப்பாற்றுவாங்க நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா அவனை தூக்கிடுவார் கர்த்தர். சரியா? இந்த வேலை தான் எனக்கு சோர்ஸு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வேலையை விட்டு தூக்குவார். ஏன்னா நீங்கள் எது மேலே நம்பிக்கை வச்சிட்டீங்க, அது மேலே நம்பிக்கை வச்சிட்டீங்க. அப்போது உங்கள் கண் எப்போவுமே எது மேலே இருக்கணும்னா கர்த்தரை நம்புங்க. மனுஷனை மட்டும் நம்பாதீங்க. என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான் சொல்லுவாங்க. என் பிள்ளை என்னை காப்பாற்றிடும். கடைசி காலத்தில் நடுத்தரில் விட்டு போயிடும். எழுதி வச்சுக்கோ. காப்பாற்றவே காப்பாற்றாது. அதே இது உங்கள் பிள்ளைகிட்ட சொல்ல, நீ என்னை காப்பாற்றலாம், கர்த்தரை என்னை காப்பாற்றுற சொல்லுங்கள், அவன் காப்பாற்றுவான். அவனை வச்சு கர்த்தரை நடத்திடுவார். ஆனால் நிறைய டைம் நம்ம என்ன பண்ணிவிடுவோன்னா இவங்களை டிபெண்ட் பண்ணிட்டு அவரை விட்டுருவோம். அதான் ப்ராப்ளம். ஸோ ஊழிய பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் என்னுடைய பர்சனல் ஆஃபரிங் அனுப்பும்போது சொல்லி மெசேஜ் போடுவாங்க, இல்லைன்னா மெயில் அனுப்புவாங்க. பாஸ்டர், இது உங்களை பர்சனலுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சிலர் அனுப்புவாங்க. ஸோ அது என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அனுப்புவாங்க. ஸோ ஒரு முறை என்னாச்சுன்னா, துபாயிலேருந்து ஒரு சகோதரர் ஒரு மெயில் பண்ணார். என்ன மெயில் பண்ணார்னா, பிரதர், உங்களுக்கு நான் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் அனுப்பலான் இருக்கிறேன், நான் அனுப்புகிறேன். இது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், அதனால் நான் ரெகுலராக அனுப்புவேன். 5ஆம் தேதி ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன வந்துடும், அந்த அமௌண்ட் வந்துடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிடக்கூடாது, ஊழியத்தில் போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், இது உங்களுக்காக தான் நான் கொடுக்குறேன், ₹1 கூட எங்கே பண்ணிடக்கூடாது, ஊழியத்துக்கு போடக்கூடாது, உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். சார் நானும் ஒரு கிளிப்பில் கொடுத்தேன். ஓகே பிரதர், காட் பிளெஸ் யூ, கர்த்தர் உங்களோட பேசினதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு என் அக்கௌண்ட்டில் என்ன வரும், கரெக்டாக கிரெடிட் ஆகும். காலையில் எழுந்தோட பார்த்தா இருக்கும், மெசேஜ் வந்துருக்கும். ஸோ இது கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் வருது, 4 மாதம், 5 மாதம் கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னுடைய கண் என்ன போயிடுச்சுன்னா, காலையில் 5ஆம் தேதி ஆச்சுன்னா ஆண்டரை பார்க்குறோன்னு இல்லையா, ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஃபோனில் கரெக்டாக அது மெசேஜ் வரணும் நம்மளுக்கு. கரெக்டாக வந்துடு. கரெக்டாக 5 மாதம் 6ஆவது மாதம் வந்த உடனே ஓகே ரைட்டு, இப்போ ஒரு கார் வாங்கணும், லோனுக்கு வாங்கணும், ஒரு முடிவு பண்ணியாச்சு. சரி, பேங்க்கை அப்ரோச் பண்ணியாச்சு. பேங்க் அப்ரோச் பண்ண உடனே பேங்க்கில் கேட்குறான், உங்களுக்கு கரெக்டாக இன்கம் என்ன வருது. உடனே 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் என்ன வருது, கரெக்டாக 5ஆம் தேதி ஒரு அமௌண்ட் உள்ளார வருது. ஓகே, அதை பேஸ் பண்ணிட்டான். ஓகே ரைட், உங்களுக்கு லோனை நாங்கள் தருகிறோம். ஸோ இஎம்ஐ எவ்ரி மந்த் 7ஆம் தேதி இஎம்ஐ டேட். ஏன்னா 5ஆம் தேதி வந்துருச்சுன்னா அப்படி இப்படி நம்ம சில சண்டே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் அதை கால்குலேட் பண்ணி 7ஆம் தேதி இஎம்ஐ டேட்டாக வச்சாச்சு. சரியா? 7ஆம் தேதி இஎம்ஐ டேட். ஸோ எல்லாம் ப்ரோசஸ் முடிஞ்சிச்சு, காரு வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மந்த்து என்னது, 7ஆம் தேதி என்ன வரணும், இஎம்ஐ கிளியர் பண்ணணும். 5ஆம் தேதி சரியா, காலையில் பார்க்குறேன் 10 மணிக்கு என்ன வரல, அக்கௌண்ட்டில் காசு வரல. சரி, ஏதோ பேங்க் டிலே போல் 10 மணி, 11 மணி, 12 மணி, இப்போ என்ன வந்துருச்சு, ஆட்டம் கொடுத்துச்சு. இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்க முடியாது, மெயில் அனுப்ப முடியாது. ஏன் பிரதர் காணிக்கை அனுப்பலை அப்படின்னு கேட்கவும் முடியாது, அது அவருடைய இஷ்டம். அது இப்போ தான் எங்கே தேட ஆரம்பித்தேன், தெய்வமே என்னை மன்னிச்சிரு, நான் பெரிய தப்பு பண்ணேன், என்னென்ன பண்ணிட்டு மன்னிச்சிருங்க. உண்மையாக நான் சொல்கிறேங்க, இதை லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ். ஸோ அன்றைக்கி ஜெபம் மாதிரி என்றைக்கு நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் இஎம்ஐ தூக்கி வச்சுன்னா உங்களுக்கு தான் தெரியும், பேங்க்கார் என்ன அசிங்கமாக திட்டுவான்னு தெரியும். சரியா? அவனுக்கும் லோன் கொடுத்தவனுக்கும் அந்த இவனுக்கும் அது அசிங்கம். போராடுறேன். 5ஆம் தேதி ஃபுல்லாக போராட்டமான ஜெபம். 6ஆம் தேதியும் போராடி ஜெபிச்சேன். சம்வாட் பணத்தை அரேஞ்ச் பண்ணி அந்த இஎம்ஐயை கிளியர் பண்ணியாச்சு. ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, யாரை பாரு, என்ன பாரு. நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் நான் எப்போவும் கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் அதனால தான் நான் இந்த பாடத்தை நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கற்றுறது கற்றுக் கொடுத்துட்டார் சபை ஊழியத்தில். அதனால தான் நான் தைரியமாக சொல்ல முடியும், நீ தசமாக அனுப்பிச்சாலும் சரி, அனுப்பலைனாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, என்னை நடத்துகிறவர் நான் அறிந்திருக்கிறேன். இது வரைக்கும் நான் உங்களை யார்ட்டு நான் கேட்டதே கிடையாது. அப்பா நீ தசமாக கொடுக்கலையா, தசமாக கொடுக்கலன்னா நீ அங்கத்தினர் இல்லை, இங்கே சந்தாலாம் கிடையாது.
ஒரு அம்மா கேட்டாங்க, எவ்வளோ பாஸ்டர் மாத சந்தா வருஷ சந்தா? ஒரு சந்தாவும் இல்லை, நீ வந்து உட்காந்து செய்தியை கேட்டால் போதும் போ, என்னை நடத்துகிற யாரும் தெரியும். இது வரைக்கும் நான் சொல்கிறேன். அதனால் எனக்கு அன்னியிலேருந்து எவ்வளோ வருது, யார் கொடுக்குறா யார் கொடுக்கல, சபையிலே நான் சொல்கிறேன், யார் கொடுக்குறீங்க கொடுக்க, அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன், திங்க் பண்ணதும் கிடையாது. என் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இது வரைக்கும் நான் அதை அந்த ப்ரொசீஜர் வச்சுக்கிட்டனால அவரே பார்க்கறனால கர்த்தர் நடத்திடுறாரு. நீ ஒருவேளை நான் நல்லா சொல்கிறேனே, இப்போ நீங்கள் வந்து மாதம் நீங்கள் வந்து நல்லா தசமம் கொடுக்குறீங்கன்னா, உங்களையே நான் பார்த்ததுன்னு வச்சுக்க, நான் எழுதி தரேன், நீ வேறு சபைக்கு ஆண்டவனை தூக்கிட்டு போயிடுவார், இல்லைனா வேறு இடத்துக்கு நீ ட்ரான்ஸ்ஃபரே போயிடுவேன், கண்டிப்பாக போயிடுவேன். ஆனால் நான் என்னோடய ட்ரஸ்ட் யார் மேலே வச்சேன்? கர்த்தர் மேலே வச்சேன். இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கி நடத்துகிறார். சில டைம் வந்து யார் மேலே ட்ரஸ்ட்டு வைக்கிறீங்கன்னு பாருங்கள். ட்ரஸ்ட்டை யார் மேலே வைக்கிறீங்க? உங்கள் படிப்பு மேலே, உங்கள் ஊதியத்தின் மேலே நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட்டு. அது கண்டிப்பாக என்றைக்குனாலும் போகும். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, கர்த்தர் அந்த ஊதியத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸோ இஃப் யூ ட்ரஸ்ட் டூ மச் யூ வில் பி பிட்ரேடு. ஸோ யூதாஸ் ஆண்டவர் நம்பினார். அவங்க கையில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜாப்பை கொடுத்தார். பீட்டரை கர்த்தர் நம்பினார். ஆனால் அவங்களாம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒருத்தரை வந்து காட்டி கொடுத்தான், ஒருத்தர் மறுதளிச்சார். ஸோ நம்ம சிம்சோன் பாருங்கள், தெளிவில் ரொம்ப நம்பினார். சொல்லப்போனால் லைஃப் சீக்ரெட்டே சொல்லிட்டார். ஆனால் அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு தெய்வம் நமக்கு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால் இயேசுவையே நம்புவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுள் சொல்லுங்கள், இயேசுவை தான் நம்புவேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே நம்புவேன். ஹல்லேலூயா. இயேசுவையே நம்புங்க, கடைசி வரைக்கும் இயேசுவே நம்புங்க. ஸோ ஆறாவது, சரி எது டூ மச்சாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 23 verse 20 to 21 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 23 verse, மதுபான பிரியரையும் மாம்ச பெருத்தீனிகாரனையும் சேராதே, சரியா, குடியனும் போஜன பிரியனும் தரித்திர ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்து விக்கும். ஆமேன். இஃப் யூ ஹீட் டூ மச், சரியா, யூ வில் பி ஓபிஸ்ட். ஸோ ரொம்பவும் சாப்பிடாது, டூ மச்சாக சாப்பிடாது. ஸோ என்றைக்குமே உங்கள் சாப்பாடு வந்து லிமிட் வைங்க, சரியா. எந்த ஹோட்டலுக்கு போகணும்? அன்லிமிட்டட் ஹோட்டலுக்கு போகணும், லிமிட்டட் ஹோட்டலுக்கு போகணுமா? ஆனால் நம்ம எதுக்கு போவோம்? அன்லிமிட்டடாக போய் சாப்பிட்டு வந்துடலாம். சொல்லுங்கள், என்றைக்குமே உங்கள் சாப்பாட்டில் லிமிட் வைங்க. இதுதான் லிமிட். அது என்றைக்குமே உங்களுக்கு நல்லது. ஏன் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது பேர் மதுபான பிரியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். சாப்பிட்றனால என்னங்க தரித்திரம் வந்துட போகுது? கொஞ்சம் யோசிக்க. அதிகமாக சாப்பிட்றேன்னா பெருந்தினியாக இருந்தால் என்ன தரித்திரம் வந்து? கண்டிப்பாக தரித்திரம் வரும். ஏன்னா நிறைய சாப்பிட என்ன வந்துடும்? கொலஸ்ட்ரால் அதிகமாகும். தேவையில்லாமல் என்ன ஆகும்? சரத்தில் வியாதிகள் வரும். தேவையில்லாமல் நம்ம எங்கே போய் அட்மிட் ஆக வேண்டியது இருக்கும்? பேப்டிஸ்ட்டும் ஜயனு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் சுற்றி இருக்குது. எல்லாத்துலேயுமே அட்மிட் ஆகி தேவையில்லாமல் செலவு தான் பண்ணணும். ஸோ அதனால் லிமிட்டாக சாப்பிடுங்க. என்றைக்குமே வந்து லிமிட் வச்சு, என்ன டேஸ்ட்டாக இருக்கட்டும், தொண்டையில் கத்தி வச்சுக்கோங்க. இதுதான் லிமிட். ஸோ பொஃபே கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு காசு கொடுக்குறோம், 500 ரூபாய் பொஃபே. கண்டிப்பாக அது 500 ரூபாய்க்கு சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? எல்லாத்துலேயும் உட்காந்து தின்றது, கடைசியில் போய்ட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறது. நான் சொல்லுகிறேன், டூ மச்சாக சாப்பிடாதீங்க. ஒரு லிமிட் வச்சுக்கி, தான் லிமிட். நீங்கள் என்ன எந்த இடத்துல பொஃபே எந்த ஹோட்டலுக்கு கூட்டு போங்க, சரியா, இது வரைக்கும் நான் சொல்கிறேன், அந்த லிமிட்டை நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன். அது என்ன தான் நல்லா இருக்கட்டும், சரி, என்ன தான் நல்லா இருக்கட்டும், ஏன் தெரியும் என் ஹெல்த்துக்கு எவ்வளோ வேணும். வீட்லேயே அது டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இவ்வளோ தான் சாப்பாடு. அதுக்கு மேலே ஒரு கரண்டி அதிகமாக அவங்க போட்டிருந்தா கூட நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அது நல்லது. ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க. டூ மச் ஈட் வந்து உங்கள் உடம்புக்கு கெடுதி. ஒரு கிலோ கறி நீனே சாப்பிடணும்னு முடிவு பண்ணிடாத, சரியா. ரொம்ப லிமிட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், சரியா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது எது டூ மச்சாக இருக்கக்கூடாது? ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 20 verse 13, சரியா. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 20 verse 13, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் என்னாவ? திருப்தி அடைவாய். இஃப் யூ ஸ்லீப் டூ மச் யூ வில் பி லேசி. ரொம்ப அதிகமாக தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. 4 hours போதும், இல்லை மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் 5 hours. ஒரு லிமிட் வைங்க. இவ்வளோ நான் தான் தூங்குவேன். காலைல 11 மணிக்கு எழுந்துச்சு என்ன பண்ணாத? ப்ரஷ் பண்ணிட்டு கிடக்காத. எத்தனை மணிக்கு படுத்துருப்பேன்? நைட்டு 9 o'clock படுத்துட்டு காலைல 11 மணிக்கு எழும்புறது. நான் சொல்லுறேன், உங்கள் வீட்டில் தரித்திரம் வந்துடும். நீங்கள் காலையில் 4 மணிக்கு இல்லைன்னா 5 மணிக்கு எழுந்துச்சு பாருங்களேன், அந்த டே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்,
ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே 11 எழும்புங்க, அந்த டே உங்களுக்கு லேசியாக தான் இருக்கும். ஸோ இந்த பாடத்தில் MBAல சொல்லி தருவாங்க, நான் உனக்கு சொல்லி தந்துட்டுருக்குறோம். அதனால் என்ன பண்ணாதீங்க, ரொம்ப தூங்காது. எப்போ நிறைய பேர் என்ன பண்ணுற மிஸ்டேக்னா, பெட்டில் போய் படுத்துட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வரணும்னு காத்துட்ருப்பாங்க. தூக்கம் வந்த பிறகு பெட்டுக்கு போ, சரியா? தூக்கம் நல்லா தெரியும், இப்போ படுத்தா தூங்கிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பெட்டுக்கு போ. ஸோ அது வரைக்கும் வேலை செய்யலாமே, அது வரைக்கும் வேலை செய்யலாம்ல. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப தூங்காதீங்க. டூ மச் ஆஃப் ஸ்லீப் ஸோ உங்கள் லைஃப்பில் கொண்டு வராதிங்க. ஸோ நான் காலையில் 2 மணிக்கு படுத்தேன். ஸோ நாளை காலையில் 4:15 கிளம்பிச்சேன், சரியா? இன்னைக்கு கதையை சொல்கிறேன். ஸோ எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கிறப்போ 2 hours வச்சுக்கோங்க, சரியா? கர்த்தர் கிருபையினால என்னை பார்த்து அப்படியே தெரிந்து உங்களுக்கு சொல்லுங்க, நீ 10 மணி நேரம் தூங்கிட்டு இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? வீட்டிலே 10 மணி நேரம் தூங்கியாச்சு, இப்போ இங்கே உட்காந்து நான் சொல்கிற மெசேஜுக்கு நல்லா இப்போ பாஸ்டர் தாளாட்ட ஆடுற மாதிரி இருக்குது. உனக்கு அப்படியே எங்கேயோ பரலோகத்தில் போகிற மாதிரி இருக்குது, 3வது வானத்தில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் போயிட்டுருக்கிற நீ. ஆனால் எவ்வளோ நேரம் தூங்கிட்டு வந்திருக்கிற? 10 மணி நேரம் தூங்கியிருக்கிற. ஏன் இங்கே தூக்கம் வருதுன்னா வரும், ஏன்னா சோம்பல் கொண்டு வந்துடும். 10 மணி நேரம் தூங்கினா உனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, இன்னும் நல்ல சோம்பேறி ஆகிடுவீங்க, இன்னும் சோம்பேறி தான் ஆவீங்க. நிறைய பேர் சொல்கிறேன், நல்லா தூங்கு, ஃப்ரெஷ்ஷாக எலும்பு, சான்ஸே கிடையாது. நீங்கள் 10 நிமிஷம் தூங்கினாலும் நீங்கள் எழுச்சி பாருங்களேன், சொல்லுவாங்க அந்த நேப் ஸ்லீப் சொல்லுவாங்க, ஒரு 10 minutes அவ்வளோதான் உங்கள் மைண்டை ஃப்ரெஷ் பண்ணி விட்ருவோம், அது செம ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்க, ரொம்ப தூங்காதீங்க, சரியா? ரொம்ப டூ மச் ஸ்லீப்பை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீ ரொம்ப நேரம்லாம் தூங்காத, சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சும்மா போய் அப்படியே படுத்துக்கிட்டு பெட்டில் போய் படுத்துக்கிட்டு சோஃபாவில் படுத்துக்கிட்டு, சரியா? அப்படிலாம் இருக்காதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூங்காதீங்க, எனக்கு பிடிக்காது, சரியா? ரொம்ப தூங்காதீங்க. தேவை இருந்தால் தூங்கு, பலவீனம் இருந்தால் தூங்கு, சரியா? பலவீனம் இருந்தால் தூங்கு. சும்மா ஏதோ ரெஸ்ட் எடுக்கணும், சும்மாவே ரெஸ்ட் எடுக்கணும், கடைசியில் நீ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, சரியா? ரொம்ப தூங்காதீங்க. 2, 3, 8வது 8th எதெல்லாம் டூ மச்சாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், சரியா? ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 21 verse 20, நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவமும் எண்ணெயும் ஞானனுடைய வாசத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். இஃப் யூ ஸ்பெண்ட் டூ மச் யூ வில் ஹாவ் நோ ஃபியூச்சர். தேவைக்கு அதிகமாக செலவு செய்யாதீங்க. இன்றைக்கி இது தேவையா அப்படின்றத, ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இது அவசியமானு கேளுங்க, இது இன்றைக்கி அவசியமா? 2வது கேள்வி கேளுங்க, இது இல்லாமல் சர்வே பண்ண முடியுமா? சார் முடியும்னா எதுக்கு வாங்கணும்? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, அதுக்காக போய் அட்மிஷனில் நின்றுட்டு இது தேவையா? அட்மிஷனில் போய் கேட்காத, சரியா? காலேஜ் அட்மிஷனில் போய் நின்றுட்டு இது தேவையா? ஆப்ரேஷன் தியேட்டரில் நின்றுட்டு இது அவசியமா? எந்த இடத்துல எது கேட்கணுமோ அதை கேட்கணும். ஸோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு வாங்க போகிறீங்க, இது அவசியமா? இன்றைக்கி இது தேவைதானா? இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணலாமா? இது இல்லாமல் வாழ முடியுமா? அப்படி வாழ முடிஞ்சால் நிச்சயமாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். அதை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அதை செலவு பண்ணாதீங்க, சரியா? அதை வாங்காதீங்க. சில டைம் நீட் இருக்குது, சரியா? நீட் இருக்குது, அந்த நீடுக்கு என்னவோ அதை வாங்க, அதை நீடுக்கு என்னவோ அதை வாங்குங்க. அதை வாங்கினீங்கன்னா அது ரொம்ப நல்லது, உங்களுக்கு நல்லது, சரியா? எப்போவுமே அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாலில் இந்த மாதிரி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர், அந்த கேஷ் கவுண்டரான்ட்ட நிறைய பொருள் வச்சுருப்பான். சும்மா நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலே அது 200-300 வந்துடும், கரெக்டாக இல்லையா? சும்மா வச்சுருப்பான், நல்லா அட்ராக்டிவாக வச்சுருப்பான். அங்கே தான் அவனோட பிஸ்னஸ் இதே அங்கே தான் இருக்கும். எல்லாம் சுற்றிட்டு இப்படியே அங்கே கண்ணாண்ட பார்ப்பீங்க, டக்குன்னு ஒரு சாக்லேட் தூக்கி போடு, இதை தூக்கி போடு, டக்குன்னு அங்கே யோசிக்க மாட்டீங்க, கரெக்டாக வச்சுருப்பான் அந்த இடத்துல. நானே போனாலும் பால்கோவா தூக்கி போட்டுருவேன், அவ்வளோதான். ஏன் டெம்டேஷன் வந்துடும், அது பார்த்தோன்னே டக்கு, வேறு எங்கேயும் இருக்காது, ஆனால் அந்த இடத்துல வச்சுருப்பான். அவங்களுக்கு பிடிச்சது அங்கே பார்த்தோன்னே டக்குன்னு தூக்கி போடு, ஓகே அமைதியாக நின்றுவான், ஓகே ஒன்று பால்கோவா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா? சில டைம் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஸ்பெண்டிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சிலருக்கு என்னென்னா வாரம் ட்ரெஸ் எடுத்தால் தான் அவனுக்கு தூக்கமே வரும், வாரம் புது சட்டை போடணும், வாரம் புதுசாக எதனா இருக்கணும். அப்படி அவசியம் இல்லை, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை.
சரியா, அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரியா, இஃப் யூ ஸ்பெண்ட் டூ மச் வில் ஹவ் நோ ஃப்யூச்சர். ஸோ கடைசியாக என்ன பார்த்தீங்கன்னா எதை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 11 verse 22. சரியா, 11 verse 22. மதிகடாய் நடக்கிற அலுவல ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். இஃப் யூ வேர் மேக்கப் டூ மச் யூ லூஸ் யுவர் பியூட்டி. ரொம்பவும் மேக்கப் போடாது, மேக்கப் போடு, ஆனால் அளவுக்கு அதிகமாக போட்டுட்டு இருக்காது. சரியா, அதான் ப்ராப்ளம். சரியா, டிங்கரிங் வந்து லைட்டாக வச்சுக்கோ, ரொம்ப அதிகமாக வைக்காத. நீங்கள் இதில் கூட பார்த்தீங்கன்னா டிங்கரிங்கில் அந்த பட்டி ஏற்ற ஏற்ற என்ன ஆகிடும், கிராக் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பட்டி ஏற்றுங்களேன், பட்டி ஏற்ற ஏற்ற ஒரு டைமில் என்ன ஆகிடும், ஃபாஸ்ட்டாக கிராக் விழும். கேட்டு பாருங்க, பட்டி அதிகமாகிடுச்சுன்னு வாங்க. ஸோ ஆண்டவர் கொடுத்த அழகு ஸ்பெஷல் அழகு. நீங்களாம் யார் தேவ சாயலாக இருக்கிற எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆனால் தேவ சாயலுக்கு இன்னொரு சாயலை போட்டு 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 என்ன பண்ணிடாத, கிராக் கூட வச்சிடாத. உங்கள் உடம்பு தாங்காது, அதை பார்த்துக்கோ. சில நைட் 2 மணிக்கு போனால் கூட பொண்ணு பார்க்குற மாதிரி படுத்துருக்குறீங்க, லிப்ஸ்டிக் வச்சுட்டு. 2 மணிக்கு கூட பார்க்கலாம், பொண்ணு பார்க்க போகிறதுனா போகலாம். நான் சொல்ல டூ மச் மேக்கப் வச்சுக்காதீங்க. டூ மச் ஓகே, டீசெண்டாக மேக்கப் பண்ணிக்கோங்க, டீசெண்டாக வச்சுக்கோங்க. சில டைம் சில கொடுமையெல்லாம் நம்ம இங்கேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரியா, ஸோ ப்ளூ கலரு கிளிப்பு, ப்ளூ கலர் இங்கே ஒன்று அடிச்சிருப்பாங்க, இது ப்ளூவும் இருக்கும், லிப்ஸு ப்ளூவும் இருக்கும். சரி, ஆராதனை அழுவும் போது அதுவும் ஒரு ப்ளூவாக வந்துட்டுருக்கும், கண்ணீரே ப்ளூ கண்ணீராக வரும். இங்கேருந்து பார்க்கும்போது பேய் ஏதோ அழுது மாதிரி நம்ம வருவீங்க. என்னடா அது கண்ணீர் வந்து ஓகே நார்மல் கலர்லாம் வந்தால் வேலை. சொல்லிட்டு அப்படியே ப்ளூ கலரில் போகும், அப்படியே ப்ளூவாக போகும். என்னம்மா இது கதையாக இருக்குது, ப்ளூவாக போயிட்டுருக்குது. தெரியும், உங்களுக்கு தெரியும் என்ன போட்டிருக்கீங்கன்னு தெரியுது. சரி, எல்லாம் லிமிட்டாக இருக்கட்டும். சரியா, அந்த ஐப்ரோ கீப்ரோ மேலே அந்த இது லிட்டு என்னமோ சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் தமிழ் தெரியல எனக்கு. இந்த இடத்துல எவன் இங்கே பார்க்க போகிறான், நீ கண்ணு போடுற இடத்துல ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இந்த இடத்துல எவன் பார்க்க போகிறான் சொல்லு. டூ மச் மேக்கப் வச்சுக்காதீங்க, டூ மச் மேக்கப். அது சில லோக்கல் லிப்ஸ்டிக்கை வாங்கிட்டு வந்துடுறது போல் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், பார்த்தாலே அப்படியே ரெட்டாக தெரியும் அப்படியே பார்க்குறதுக்கு. சில டைம் வந்து உனக்கு தெரியும் என்ன நீ போட்டால் உனக்கு அழகு. ரொம்ப லிமிட்டாக டீசெண்டாக இருந்து பாருங்களேன். டீசெண்டாக நான் வந்து மேக்கப் போடாதெல்லாம் சொல்லலை, டீசெண்டாக மேக்கப் பண்ணி டீசெண்டாக வச்சுக்கோ. சரியா, டீசெண்டாக இது சரியா, நல்ல டீசெண்டாக. அதுக்கு நீ பல்லு ஒழுங்காக விளக்குனாலே போதும். நல்ல மேக்கப் போட்டுட்டு பக்கத்தில் வந்து ப்ரைஸ்லாம் சொல்லுவாங்க, குப்புன்னு அடிக்கும் எனக்கு. அடப்பாவி மேக்கப் வேற மாதிரி இருக்குது, பேசும்போது எப்படி பேசுது. ஸோ சில டைம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். டூ மச் மேக்கப்பை தூக்கி போடுங்க. சரியா, அது வந்து என்றைக்குமே ஆபத்து, என்றைக்குமே ஆபத்து. உங்களை ஹெல்த் கண்டிப்பாக பாதிக்கும். நீ வேணால் பாருங்கள், ஆஃப்டர் ஒரு 50 ஏஜுக்கு மேலே பாருங்களேன், கண்டிப்பாக பாதிப்பு வந்துடும். ஸோ டூ மச்சாக மேக்கப் போட்டுட்டு டூ மச்சாக இந்த நெயில் பாலிஷு. ஸோ ரெட்டுனா ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும், கை முதல் கால் முதல் எல்லாமே ரெட்டு, செப்பல் எல்லாம் ரெட்டு, க்ரீனா க்ரீனு. நான் சொல்லுகிறேன், அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது, அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. டீசெண்டாக இருங்க. சரியா, சொல்கிறது புரியுதா? நான் என்னால் தெரியும், என்ன சொல்லலாம் நீ மாற மாட்டேன், அது எனக்கு தெரியும். சரி, அது வேற கதை. நீ என்ன சொல்லலாம் இப்படி, அது 2வது கதை. சரியா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ பாஸ்ட் அன்றைக்கே சொன்னார். ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது, ஸ்கின் டிசீஸ்லாம் வரும்போது தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து டூ மச்சாக பண்ணாதீங்க. சரியா, அப்போ 9 காரியங்கள் என்னென்னலாம் டூ மச்சாக பண்ணக்கூடாது. இஃப் யூ ஸ்பீக் டூ மச் யூ வில் லை, நீங்கள் பொய் சொல்லுவீர்கள். இஃப் யூ திங்க் டூ மச் யூ வில் பி டிப்ரெஸ்ட், ரொம்ப யோசிக்காதீங்க. இஃப் யூ கேர் ஆர் லவ் டூ மச் யூ வில் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். சரியா, இஃப் யூ ப்ளே டூ மச் யூ வில் நாட் பி டேக்கன் சீரியஸ்லி ஆஃபன் டைம்ஸ். 5வது, இஃப் யூ ட்ரஸ்ட் டூ மச் யூ வில் பி பிட்ரேட். ஸோ இஃப் யூ ஈட் டூ மச் யூ வில் பி ஒபீஸ்ட். ஸோ 7வது, இஃப் யூ ஸ்லீப் டூ மச் யூ வில் பி லேசி. 8வது, இஃப் யூ ஸ்பெண்ட் டூ மச் யூ வில் ஹாவ் நோ ஃபியூச்சர். இஃப் யூ வியர் மேக்கப் டூ மச் யூ வில் லூஸ் யுவர் பியூட்டி. இதெல்லாம் டூ மச் டூ மச் டூ மச், இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ என்ன டூ மச் என்ன செய்யலாம்? சரியா, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எதை வந்து நீங்கள் டூ மச்சாக பண்ணணும், இதை வந்து டூ மச்சாக நீங்கள் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ பிலிப்பியன் சாப்டர் 4 verse 6, பிலிப்பியன் 4வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தை கூடிய ஜபத்தினால் வேண்டுதனால் தேவனுக்கு என்ன பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்கள். when you pray too much you will have everything. ஜபம் வந்து அதிகமாக பண்ணுங்க, ஜபம் வந்து அதிகமாக பண்ணுங்க. நம்ம ஆட்கள்கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா,
இப்போ சர்ச்சுக்காக கட்டணும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்மள்ட்ட வந்து என்ன தெரியுமா கேட்குறாங்க, பாஸ்டர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண? 15 நிமிஷமா 1 மணி நேரமா? ப்ரேயருக்கு மட்டும் நம்ம வந்து டைம் லிமிட் வைக்கிறோம். ப்ரேயருக்கு வந்து எப்போவுமே டைம் லிமிட் வைக்கிறோம். 15 மினிட்ஸ் ஜெபம் பண்ணால் போதுமா பாஸ்டர்? 10 மினிட்ஸ் போடனா போதுமா? நான் சொல்லுகிறேன், டூ மச்சாக ப்ரேயர் பண்ணு, கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு மனுஷன் அதிகமாக ஜெபிக்கிறார்களோ, நான் சொல்ல ஸோ சிலருக்கு வந்து என்னென்னா, காலையில் ஜெபிச்சிட்டா போதும், சாப்பாடு வைக்கும்போது ஜெபிச்சிட்டா போதும். அது சாப்பாடு வைக்கும்போது ரொம்ப ஆத்திரம் சோத்திரம் ஆமேன் அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப நேரம்லாம் வைக்க போயிட்டு சூடு போயிடும். எல்லாம் ஷார்ட் ப்ரேயர் தான். இன்னொன்று ஃபேமிலி ப்ரேயர். இன்றைக்கி நிறைய வீட்டில் நடக்கிற காரியம் ஃபேமிலி ப்ரேயர். ஐயோ 10 மணி ஆச்சு, லேட் ஆகிடுச்சு, என்ன பண்ணிடலாம்? உட்காரும் போதே என்ன பண்ணிடுறது, ஷார்ட்டாக ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். பைபிள் ரீடிங்லாம் வேணாம், எது வேணாம், ஒரே ஒரு என்ன பண்ணிடலாம், அம்மா நீ ஜோம் பண்ணுமா, அப்பா நீங்கள் ஜோம் பண்ணு. அது பண்ணும்போது சொல்கிறது, ஷார்ட்டாக ஜோம் பண்ணுங்கப்பா. நான் சொல்லுகிறேன், டூ மச் ப்ரேயர் உங்கள் வாழ்க்கை தேவை. ஸோ இன்றைக்கி வந்து ஏன் வந்து தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்? ஏன் தானியேல் வந்து 4 ராஜ்யத்தில் வந்து அவன் வந்து ஜெயமுள்ளவனாக இருக்கிறாருன்னா, அவனோட பேசிக் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா, ப்ரேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இயேசுவோட சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்ட்ரிக்கு என்ன காரணம் தெரியுமா? ப்ரேயர். அவர் எந்த டைமில் ஜெபிக்கிறாரு, எந்த டைமில் ஜெபிப்பார் யாருக்குமே தெரியாது. எனி டைம் அவருக்கு டைம் கிடைக்கும்போது ஜெபிச்சிட்டார், அவ்வளோதான். நான் சொல்லுறேன், ஆஃப்டர்நூன் ஒன்று டைம் கிடைச்சா ஜோம் பண்ணு, ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா ஜோம் பண்ண, என்ன ஆகிட போகுது? ஒரு 10 மினிட்ஸ் டைம் இருக்குது, ஜோம் பண்ணு. ஒரு 1 hour டைம் இருக்குது, ஜோம் பண்ணு. லிமிட் வைக்காதீங்க, இவ்வளோ தான், 1 hour தான், 1 hour ஜோம் பண்ணும். ஆண்டவர் கேட்டார் கெத்செமனே தோட்டத்தில், 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா? இதே பிடிச்சிக்கிறது எல்லாரும், 1 hour ஜோம் பண்ணக்கூடாதா? நான் சொல்லுகிறேன், 1 hour அப்படிலாம் கிடையாது. உனக்கு 2 hours பண்ண முடியுமா, 3 hours பண்ண முடியுமா? மேக்ஸிமம் டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ டூ மச்சாக நீங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருங்க, டூ மச்சாக ஜோம் பண்ணுங்க. எத்தனை பேர் டூ மச்சாக ஜோம் பண்ணுவீங்க? 10 நிமிஷம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா டூ மச்சாக ஜோம் பண்ணுங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யூ வில் ஹேவ் எவ்ரி திங். இந்த மினிஸ்ட்ரியோட ஒரு சக்ஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், 2016 இந்த சபை ஊழியத்தை ஆரம்பித்தேன். 2016 அக்டோபர் 16. சரியா? இவ்வளோ ஆத்மா வந்தீங்கல்ல, இவ்வளோ பேர் வர்றீங்க கிட்டையா? ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் போது 7 பேர், ஃபஸ்ட்டு சர்வீஸ், 2வது சர்வீஸ் 7 பேர், 14 பேர், 14 மெம்பர்ஸ். அந்த ஃபஸ்ட்டு டேவும் நான் வந்து யாரையும் கூப்பிடல. சபை ஆரம்பிக்கிற முதல் நாள் யாரையும் கூப்பிடல. பிரதர் சிஸ்டர் சர்ச் ஆரம்பிக்கிறோம் வாங்க, ஒருத்தரையும் இன்வைட் பண்ணல. ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அதை தவிர இந்த 14 பேர், அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் ஆத்மாவை யார் நம்ம கூட்டு வரா? ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசி கொண்டு வராரு. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா, ஒன்லி ப்ரேயர். சரியா? உதாரணமாக நான் சொல்கிறேன், இந்த வாரம் வந்து புதிய ஆத்துமாக்கள் எத்தனை பேர் கேட்குறோமா? இப்போ இன்றைக்கி ஒருத்தர், இந்த சர்வீஸில் ஒருத்தர், காலையில் ஒரு 5 பேர், அப்படி ஒருத்தர் எப்படிலாம் ஆவரேஜாக ஒரு 6லேருந்து 10க்குள்ளார வருது ஒரு வாரத்துக்கு ப்ராக்டிக்கலாக. இப்போ அந்த ஆத்மா வரலன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சர்வீஸில் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் போயிடுவீங்க அமைதியாக போயிடுவீங்க. ஆனால் நான் போய் தேவன்கிட்ட போய் உட்காந்து சண்டை போடுவேன். ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன் இந்த வாரம்? ஏன் எனக்கு ஆத்மா தரல? எனக்கு ஆத்மா வேணும்ல, நீங்கள் தானே கொண்டு வரணும். நான் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் போயிட்டு என் சபைக்கு வா நான் கூப்பிட்டதே கிடையாது. ஆனால் கர்த்தரே கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. இதுக்கு என்ன திரும்ப காரணம்? ப்ரேயர் தான். நான் சொல்லுகிறேன், இதுக்கு வேறு எதுவும் ஸ்ட்ராட்டஜிலாம் நான் வச்சுக்கல. சேல்ஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சுருப்பாங்க. ஆத்துமாக்களை போய் டெய்லி போய் கவர் பண்ணுங்கள், டெய்லி அவங்கள விசிட் பண்ணுங்கள், அவங்கள பாருங்கள், கூப்பிடுங்க, நம்ம சபைக்கு கொண்டு வாங்க. இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. டு பி ஃப்ரேங்க், உங்கள் வீட்டுக்கு யாருக்குன்னா வந்து நான் வரதுக்கு முன்னாடி கூப்பிட்ருக்கேன் அவங்கள? ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் கர்த்தர் தான் கொண்டு வந்தார், உங்களை கொண்டு வந்தார். ஏன்னா ஜெபம் இதை செய்யும். ஏங்க இன்றைக்கி பாருங்கள், தருமபுரியிலேருந்து வாரம் வராங்க. எங்கேருந்து? தருமபுரியிலேருந்து வாரம் சபைக்கு வராங்க. மைசூர் ரோட்லேருந்து வராங்க, பீனியாலேருந்து வராங்க. ஏன் அங்கெல்லாம் சபையே இல்லையா? கொஞ்சம் கேட்டு பாருங்கள், சபை இருக்கா இல்லையா? அங்கெல்லாம் நிறைய சபைகள் இருக்குது, தெருக்கு சபை இருக்குது பெங்களூரில். ஆனால் அங்கேருந்துலாம் வராங்க. இங்கேயே நீங்கள் சொல்ல போனால் நிறைய பேர் தூரத்துலேருந்துலாம் வராங்க, எங்கெங்கேயோ இருந்து வராங்க. ஏன் வராங்கன்னா,
பேக்ரவுண்டில் ஒன்றே ஒன்று நடக்குது, ஜெபம் நடக்குது, அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே பண்ணலை. டு பி ஃப்ராங்காக சொல்கிறேன், எந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் டூ மச் ப்ரேயர் டூ மச் சோல்ஸை கொண்டு வருது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒரு ஊழியத்துக்கு தேவை வந்து இதுதான், வேறு எந்த ஐடியாலாம் தேவையில்லை, வேறு எந்த ஐடியாலாம் தேவையில்லை. உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரணுமா, ஜெபத்தை அதிகப்படுத்திப்பார். உங்கள் வீட்டில் நன்மை வரணுமா, ஜெபத்தை அதிகப்படுத்தேன். நீங்கள் ஜெபத்தை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சென்னையில் வந்து என்னுடைய நண்பர் இருக்கார், கிருபான்னு சொல்லிட்டு. அவர் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுற பிஸ்னஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விசிட்டிங் கார்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, சரியா? ஆனால் அவரோட டைரியில் வந்து ஆர்டர்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும். என்றைக்கு வந்து ஆர்டர் இல்லையோ, இன்றைக்கி ஆர்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதிகமாக ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார், அதிகமாக கொடுப்பார். அப்போ ஆர்டர் இல்லாத டைமில் நேராக போய் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 நாளைக்கு எந்த ஆர்டரும் இல்லை, இல்லை ஒரு மாதத்துக்கு எந்த ஆர்டருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேவ சமூகத்தில் போய் நிற்பார், அழுது 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 ஜெபம் பண்ணுவார். ஏன்னா விசிட்டிங் கார்டு போட மாட்டார், எதுவுமே போட மாட்டார், அழுது ஜெபம் பண்ணுவார் உட்காந்து. வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் மனைவி சொல்லுவாங்க, எங்க ஒரு 10 ஆர்டர் வந்துருச்சுங்க அப்படின்னுவாங்க. எந்த டைம்லையும் பிஸியாக இருக்கிற ஒரு மனுஷன், ஆனால் என்ன பிஸியாக இருந்தாலும் காலையில் ஆலயத்தில் நீங்கள் பார்த்துடலாம். வர எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, இப்போ போகிற வழியில் ஜோமிட்டு போயிடுவார், சர்ச்சில் போய் ஜோமிட்டு போயிடுவார், 10 நிமிஷம் ஜோமிட்டு போயிடுவார். ஆர்டர் போகும்போதே சொல்கிறேன், அந்த மனுஷன்ட்ட நான் பார்த்த ஒரே ஒரு காரியம் என்னென்னா ப்ரேயர். வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவர்கிட்ட இருக்கிற கேமராஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம் வேல்யூவில் கேமரா, சாதாரண கேமரா எல்லாம் பெரிய பெரிய கேமரா. எங்கே ப்ராட்காஸ்ட் ஷோ நடந்தாலும் அவர் இருப்பார், எங்கே இருந்தாலும் இருப்பார். ஆனால் அவர்கிட்ட அவர் கேட்டு பாருங்கள், ஆனால் உங்களோட சக்ஸஸ் என்னென்ன? ப்ரேயர், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல மாட்டார், ப்ரேயர். நான் சொல்லுகிறேன், ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, டூ மச்சாக ஜெபம் பண்ணுங்க. உங்களை பார்த்து யாருன்னா வந்து டூ மச்சாக ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். இன்னும் மம்மி ரொம்ப ஜெபிக்கிற, டூ மச்சாக ஜெபம் பண்ணுறேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவனை பார்த்து என்ன மம்மி ஜெபிச்சே நான் பார்த்ததில்லன்னு சொன்னாலும் ரொம்ப கேவலம் அது. ஸோ இன்றைக்கி ஒரு பேர் வாங்குங்க, டூ மச் ப்ரேயர் வாரியர். ஆமாம், டூ மச்சாக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் வாங்குவீங்க? நம்ம சபை வேறு எந்த பேர் வாங்க வேணாம், பணக்கார சபை, வசதி படைத்தவர்கள் சபை, அந்த பேர்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு தேவை வந்து ஜெபிக்கிற சபை, ஜெபம் ஏறெடுக்கப்படுகிற சபை. எப்போனாலும் வந்து அதை காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். எப்போனாலும் வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வீட்டில் ஜெபம் பண்ண முடியலன்னா இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்க. ஸோ சிலர்லாம் இப்போ இந்த ஆலய இதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அவங்க செய்கிற வேலை கடினமான வேலை, ஆனால் ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுறாங்க. டெய்லி வராங்க, பார்க்குறேன், வராங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. ஓகே பாஸ்டர் கிளம்புறோம். சில டைம் நான் பார்க்கும்போது நான் பார்த்துட்டு போவாங்க. ஸோ என்ன பிரதர் அப்படி கேட்டால், இல்லை வேலை முடிச்சு இங்கே வந்தேன், ஜெபம் பண்ண வீட்டுக்கு போகிறேன். சில வீட்டில் போய் குளிச்சுட்டு இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நான் பார்க்குறேன், நீங்கள் ஜெபத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நம்ம சபையை, இந்த சகோதரர் வந்து நம்ம சபையில் இருக்கிறவர் தான், ஜெபத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அவருக்கு 2 பிள்ளைகள். இப்போ காலேஜ் அட்மிஷனு, ஒரு பிள்ளைக்கு வந்து 90,000 ருபீஸ் கட்டணும், இன்னொரு பிள்ளைக்கு 90,000 கட்டணும், சரியா? இவர் வந்து ஜெபத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு மனுஷன். நீங்கள் சர்ச்சில் நீங்கள் திங்கட்கிழமை பார்க்கலாம், புதன்கிழமை பார்க்கலாம், மற்ற நாட்கள்லாம் எப்போவுமே பார்க்கலாம் வர. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வண்டி ஓட்டுறவர், ஒரு எஜமானுக்கு வண்டி ஓட்டுறவங்க, அவ்வளோதான். ஸோ இவர் வந்து யார்ட்டையுமே எதுவுமே சொல்லலை. இது போன வாரம் நடந்த கதையை நான் சொல்கிறேன். அவர் கால் பண்ணி சொன்னார். அப்போது இப்போ 1,80,000 கட்டணும் அவர் இப்போ பிள்ளைகள் காலேஜில் சேர்க்குறதுக்கு. அப்போ அந்த எஜமானிய அந்த அவங்க ஓனர் அம்மா கேட்டாங்களாம், உன் பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன்னு கேட்டாங்களாம். இவர் சொன்னாராம், கர்த்தர் பார்த்துக்குவார். உடனே அவங்க கேட்டாங்களா, லோன் எதுவும் எடுக்கிறியான்னு கேட்டாங்களாம். இவர் சொன்னாராம், நான் லோனே வாங்க மாட்டேன், லோன் வாங்க வேறு பழக்கமே எனக்கு இல்லைன்ட்டார். ஓகே, லோனும் வாங்க மாட்டேன், உனக்கு அப்போ எப்போ தான் எப்படி தான் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இல்லை ஆண்டவர் நடத்துவார். ஆனால் ஒன்று மட்டும் இல்லை, ஜெபத்தை விடல அவர். ஸோ அடுத்த நாள் காலையில் அந்த ஓனரை கூப்பிட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம், ஸோ ஒரு பிள்ளைக்கு வந்து 90,000 நான் தந்துடுறேன் அப்படின்ட்டாங்களாம். ஃப்ரீயாக நான் தரேன். அவர் சந்தோஷமாக கால் பண்ணி சொன்னார், பிரதர் பாஸ்டர் இப்போ இந்த எஜமான்கிட்ட இவர் போய் சேர்ந்து 1 இயர் கூட ஆயிருக்காது. ஓப்பனாக சொன்னான். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏதோ பல வருஷங்கள் இருக்கிறாங்க அதனால் எஜமான்கள் செய்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. அவர் சொல்லும்போது சொன்னார்,
ஆண்டவர் வந்து 90,000 கொடுத்துட்டாரு. ஒரு பிள்ளையோட ஃபீஸ் என்ன பண்ணிட்டாரு, அந்த அம்மாவே கொடுத்துட்டாங்க. கூப்பிட்டே சொல்லிட்டாங்க, இது லோன்லாம் கிடையாது, கிஃப்ட் எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க. இது நான் கிறிஸ்டியன். அப்போது இது பேக்ரவுண்டில் என்ன தெரியுமா நடக்குது, அந்த ப்ரேயர். நம்ம என்ன பண்ணுவோம், 90,000 லாய் மாதிரி அலையும் உட்காந்து ஒரு வீடாக ஒருத்தரையாக கால் பண்ணுவோம். எதை விட்டுருவோம், ஜெபத்தை விட்டுருவோம். நீ ஜெபத்தை செய். இன்றைக்கி கூட என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கெல்லாம் எப்படி காசு சேர்த்து வச்சுருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், ₹1 என்கிட்ட கிடையாது. இப்போ என் பையன் 12th முடிக்கிறான், இப்போ அடுத்தது காலேஜ் சேர்க்கணும். நான் தைரியமாக சொல்கிறேன், நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா 12வது வரைக்கும் கர்த்தரே நடத்தினார், அதுக்கப்புறம் அவரே நடத்துவார். இல்லையா? எதை நிறுத்தலை, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். அவனுக்கு அட்மிஷனுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் சொல்கிறேன், என் பிள்ளையோட ஸ்கூல் அட்மிஷன் இது வரைக்கும் கர்த்தர் ஒரு நாளும் ஃபீஸ் பெண்டிங் வைக்கல. ஸோ எவ்வளோ தேவையோ கர்த்தர் அது கொடுத்துருக்கிறார். ஏன் இத்தனை வருஷம் கொடுத்தவர் இப்போ கொடுக்க மாட்டாரா? ஏதோ கொடுப்பார். இதுக்காக நான் உட்காந்து சேர்த்து வச்சு அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை செய்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும், என்னை வெட்கப்படுத்துறாதீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஜெபம் வண்டி ஓட்டும் போதும், வரும்பொழுதும், நடக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே பார்த்துக்கோங்கப்பா, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு நல்லா தெரியும், கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுதா? அப்போ எதை டூ மச்சாக பண்ணணும்? ப்ரேயரை டூ மச்சாக பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது எதில் வந்து நீங்கள் டூ மச்சாக இருக்கணும்? ரோமன் சாப்டர் 12:12. சரியா? ரோமன் சாப்டர் 12:12 நீங்கள் பாருங்கள். 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் என்ன பண்ணுங்கள், உறுதியாய் தரித்திருங்கள். அப்போது உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். ஸோ ரொம்ப நல்ல வார்த்தை அது. ஆமென். when you have too much patience you will have the world. ஸோ அங்கே பாருங்கள், be patient in tribulation. அப்போ உபத்திரவம், கஷ்டம், அதில் ரொம்ப பொறுமையாக இருங்க. கொஞ்சம் தாக்கு பிடிங்க. அல்லேலூயா. கொஞ்சம் அமைதியாக இருங்க. யோசேப்பு உபத்திரவத்தில் என்ன பண்ணாருன்னா ரொம்ப அமைதியாக இருந்தார், ரொம்ப பொறுமையாக இருந்தார். இயேசு நீடிய பொறுமையாக இருந்தார். அவர் அடித்தாங்க, துப்புனாங்க, காரி துப்புனாங்க, என்னென்னமோ வார்த்தையை பேசினாங்க, ஆனால் அவர் நீடிய பொறுமை. ஸோ நான் சொல்லுங்கள், கிறிஸ்தவர்களாக உங்களுக்கு என்ன தேவைன்னா நீடிய பொறுமை தேவை. அவசரப்பட்டுறாதீங்க, எதுலேயும் அவசரப்பட்டுறாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கர்த்தர் கரத்தில் அடங்கி இருங்க. கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவர் இந்த பொறுமை எனக்கு தாங்க. அவசர பற்றிலாம் தூக்கி போட்டுருங்க. ஆமென். கொஞ்சம் பொறுத்துருங்க, அப்படியே அமைதியாக இருங்க. ஆண்டவரை நான் பேஷன்ஸாக இருக்கிற ஆண்டவர், எனக்கு அந்த பொறுமையை எனக்கு தாங்க, பொறுமையை தாங்க. எதையும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் போதும். அந்த உபத்திரவ டைமில் நீங்கள் பொறுமையாக இருங்க, ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் சொல்லுகிறேன், மோசஸ் வந்து மிகுந்த சாந்தம் உள்ளவனாக இருந்தார். ஏன்னா ஜனங்க கொடுக்குற டார்ச்சரில் சாதாரண டார்ச்சர் கிடையாது அவருக்கு. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். சில டைம் உன்னோட சொந்த வீடே உனக்கு வந்து என்னவா இருக்கலாம், உள்குத்து வெளிக்குத்து எல்லா குத்தும் அங்கே இருக்கும். ஆனால் அமைதியாக இருக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏற்ற வேளையில் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். உன் பக்கத்தில் நியாயத்தை விளங்க பண்ணுவார். அதனால் நீ தைரியமாக இருங்க. சரியா? ஸோ டூ மச் ஆஃப் பேஷன்ஸ் உங்களுக்கு தேவை. நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நீங்கள் எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஐசையா சாப்டர் 43:18-19. ஏசாயா 43வது அதிகாரம் 18-19. முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை என்ன பண்ணுவேன், உண்டாக்குவேன். அப்போ மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, லெட் கோ டூ மச். இந்த வார்த்தை வச்சுக்கோ, லெட் கோ. போனால் போகட்டும். ஆமாம், அது மாதிரி தான். சில காரியங்கள் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, கடந்ததெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சில பேசின வார்த்தைகள், சில சம்பவங்கள், இதெல்லாம் முந்தினவைகளை என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. நீங்கள் நினச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா, பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா, நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, எரேஸ் பண்ணிவிடுங்க. சரியா? நிறைய டைம் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, எரேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் திருப்பி என்ன பண்ணுவோம், அந்த ரீசைக்கிள் பில்லேருந்து தூக்குவோம், அதான் ட்ராஷ்லேருந்து தூக்குவோம். ஸோ என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து பழைய காரியங்களை நினச்சி உங்கள் பீஸை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. சரியா? முடிச்சிருங்க. ஓகே, முடிஞ்சது அவள் தான், லெட் கோ. சரியா? அவள் தான் போகட்டும், என்ன பார்த்துக்கலாம், எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அவங்க பேசிட்டாங்களா? ஓகே, தெரியாமல் பேசிட்டாங்க. அவங்க பார்க்கலையா? ஓகே, தெரியாமல் கண்டுக்கல, அவங்கள விட்டுரு. அதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. இதில் டூ மச்சாக இருங்க.
சில டைம் டோன்ட் கேராக இருங்க, சரியா? ரொம்ப இதாக இருக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே ரைட்டு, நடந்துருச்சுப்பா, போ, தெரியாமல் பேசிட்டியா போ அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட கொண்டு வாங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கனால தான் எனக்கு நல்ல தூக்கம் இருக்குது. எவ்வளோ ப்ரெஷர் இருக்கட்டும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கட்டும், எனக்கு யாவரோடு நான் சமாதானமாக இருக்கிறேன். அல்லேலூயா. யாவரோடு எப்படி இருக்கிறேன்? சமாதானமாக இருக்கிறேன். ஒருவேளை நீ என்னை கண்டுக்காமல் போனால் கூட நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். சரி, ஏதோ உனக்கு அன்றைக்கி நேரம் நீ கண்டுக்காமல் போகிறப்போ அவ்வளோதான். இதை போய் வீட்டில் உட்காந்து பார்த்தியா, அந்த பிரதர் வந்தார் கண்டுக்காமல் போனார் பார், ஒரு வாரம் என்ன பண்ண முடியாது, என்னால் தூங்கவே முடியாது. நான் அதை யோசிக்கிறதே கிடையாது. இன்றைக்கி வந்து ப்ரைஸாக சொல்கிறேன், கண்டுக்கிறியா, ஓகே ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி கண்டுக்கிறேன், ஓகே ரைட்டு, அதையும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது கிடையாது. சில டைம் அவங்களோட வேலை இருக்குது, போயிட்டாங்க, ஏதோ வாயிருக்கு பேசிட்டாங்க, அவ்வளோதான். அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. சிலெல்லாம் திட்டினா கூட நான் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். அந்த செகண்ட் தான் பக்கத்தில் இருக்க கேட்பான், உனக்கு சூடு சொரணை கூட இல்லையான்னு கேட்பாங்க. ஏப்பா எல்லாமே இருக்குது. அதை நான் கொண்டு வந்தேன்னா எனக்கு தூக்கம் போயிடும், நிம்மதி போயிடும். சம்டைம்ஸ் அதை தூக்கி போடுங்க. ஓகே போப்பா, ஏங்க எவ்வளோ நாளுங்க வாழ போகிறோம்? லைஃப் இஸ் வெரி ஷார்ட், ரொம்ப ஷார்ட். அதனால் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? எல்லாத்தையும் போட்டு ரீகால்லாம் பண்ணிட்டு சில டைம் நம்மளுக்கு அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படியே மனசில் நிற்கும். அந்த சவுத்தாண்ட பிரதர், அந்த கதவு இருக்கும் பிரதர், அதில் அந்த ரெட் கலர் சாரி கட்டியிருந்தாங்க பிரதர், வசனம் எங்கே இருக்குன்றது தெரியாது. எதெல்லாம் தெரியும்? அன்னைக்கு கட்டுற சாரி, முதற்கொண்டு பேசின வார்த்தை, உங்கள் அம்மா பேசின வார்த்தை தெரியுமா? நான் அங்கே இருந்தேன், நீ இங்கே இருந்த, எந்த டிஸ்டன்ஸ் கூட சொல்லுவாங்க, எவ்வளோ மீட்டரில் இருந்தேன்னு. எதுக்குங்க, தூக்கி போடு. ஏதோ இப்போ வயசானவங்க பேசிட்டாங்கன்னு விட்டுரு, அவ்வளோதான். அந்த கான்செப்ட் மைண்டில் கொண்டு வாங்க, நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்? அது கண்டிப்பாக கொண்டு வாங்க, சரியா? எல்லாம் தூக்கி போடுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்ல, முழுசாக மறந்துடுங்க. ஆமென். முழுசாக மறந்துடுங்க. கடைசியாக, when you serve God too much, you will receive unlimited and unspeakable rewards and testimony. கர்த்தரை நல்லா தேடுங்க, சர்வ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியத்துக்கு உற்சாகமாக செய்யப்படுமோ செயல்படுங்க. அல்லேலூயா. ஸோ ஏன்னா கர்த்தரை போல், தாவீதை போல் தேடின ஒரு மனுஷன் யாரும் கிடையாது. அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும் அந்த டைமில் கர்த்தரை தேடினார். ராஜாவாக இருந்தாலும் கர்த்தருக்கு சேவகம் செய்தார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் கோல்டு முதற்கொண்டு எதுக்கு கொடுத்தாருன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்தார். ஆண்டவரை சேவிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு காரியம் வேறு எதுவுமே கிடையாது. டூ மச்சாக என்ன பண்ணுங்கள், ஆண்டரை சேவிக்கிறது முயற்சி பண்ணுங்கள். டூ மச்சாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து அது எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ, அப்படின்னா சொல்கிறேன், கர்த்தர் உங்களை காரியத்தை பார்த்துட்டே இருப்பார். நான் வாலிப வயசில் இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேல்ரி வந்து வீட்டில் கொடுத்துருவேன். வீட்டில் வந்து என்னோடய சேல்ரி கொடுத்துருவேன், ஏன்னா அது குடும்பத்துக்கு தேவை. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து சேல்ரி காட்டில் 3-4 மடங்கு வரும். சரி, எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து என்னுடைய ஒர்க்கு வந்து 3-4. ஆனால் அந்த டைம் வந்து எடிட்டர் வந்து நல்ல பணம் சம்பாதிக்கிறோம். இப்போ வந்து எடிட்டருக்கு மரியாதை இல்லை, ஏன்னா ஃபோன்லேயே எல்லாமே வீடியோலாம் வந்தது, வீடியோ எடிட், சின்ன சின்ன குழந்தை கூட எடிட் பண்ணுது. ஆனால் நான் சொல்கிற டைம்லாம் அந்த 20 years பிஃபோர்லாம் எடிட்டருக்கு வந்து நல்ல வேலை. எங்களுக்கு வந்து 1 hourக்கு எங்களுக்கு பேட்டா வந்து 500 rupees 1 hourக்கு வேலை செஞ்சால். 10 மணி நேரம்னா 5000 ரூபா பாயில் போட்டு போயிடலாம். இன்னொன்று ஃப்ரேம் கணக்கில் எடிட்டிங் பண்ணோம், அதுக்கு வந்து 1 hourக்கு வந்து 15000 ரூபா 15,000 rupees ஃப்ரேமுக்கு வேலை செய்கிறது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல கையில் அமௌண்ட்டு நல்ல கரை புரண்டு ஓடும். அது வாலிப வயசு. ஆனால் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேன், சேல்ரி கொடுத்துருவேன். ஆனால் இந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயும் எதுக்குன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வில்லேஜ் மினிஸ்ட்ரியில் போய் விதைப்பேன். வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகணுமா, ஓகே, எல்லாம் 40 பேர் போகிறது, வாடகை வண்டி எடுக்கணுமா, எல்லாத்தையும். ஸோ சர்ச்சிலேருந்து நான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வாங்கினதே கிடையாது, ஊழியர்கிட்ட போயிட்டு காசு கொடுக்குன்னு கேட்டதே கிடையாது. ஆனால் நாங்கள் சர்வ் பண்ணுற ஆண்டற ராஜ்யத்துக்காக விதைக்கிறதுல, அந்த ஊழியம் செய்கிறதுல உற்சாகமாக செய்ய ஆரம்பித்தேன். ஸோ எக்ஸிபிஷன் வைக்கணுமா, கிறிஸ்டியன் எக்ஸிபிஷன் யாருமே வச்சது கிடையாது. நான் சொல்ல 20 years பிஃபோர்லாம் நான் சொல்லுகிறேன், எக்ஸிபிஷன்லாம் வச்சுருக்குறோம், சரியா? அதெல்லாம் அவ்வளோ பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்குறாரு. ஓகே, இவன் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், தேவனுடைய ராஜ்யம் கட்டுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், சேவிக்கிறான். அதனால கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு, ரிவார்டு கொடுக்குறாரு.
இப்போலாம் நான் சொல்கிறேன், இந்த ரிவார்டில் தான் நம்ம ஓடிட்டு இருக்குது இப்போ. அல்லேலூயா. ஸோ எதுவுமே இன்றைக்கி வந்தது கிடையாது, இதெல்லாம் முன்னாடி விதைச்ச விதைகள். ஸோ சம்டைம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு வேலையாக உற்சாகமாக செய்யுங்க. எதுனாலும் செய்கிறேன், எது சின்னதோ பெருசோ செய்யுங்க. பாருங்கள், சாலமோன் வந்து அதை செய்யலை. என்ன தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டினாலும் கடைசி ஐடில் கட்ட ஆரம்பிச்சிட்டான், ஐடிலுக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டான். சவுல் என்னதான் முதல் கிங்காக இருந்தாலும் அவர் கர்த்தர் அந்த அளவுக்கு சேவிச்சாரான்னு பார்த்தீங்களா? இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். ஆனால் தாவீது அப்படி கிடையாது. வாழ்நாள் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை சேவிக்கிறதுல உண்மையாக இருந்தார். ஸோ அதனால தான் ஜோஷுவா சொல்லுவார், நானும் என் வீட்டாருமோ யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. யாரை சேவிங்க நீங்கள்? கர்த்தரை டூ மச்சாக சேவிங்க. அல்லேலூயா. ஸோ இவ்வளோ தான் லிமிட் வச்சுக்காதீங்க. எவ்வளோ சேவிக்க முடியுமோ கர்த்தரை நீங்கள் சேவித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த 4 காரியங்களை என்ன பண்ணுங்கள்? டூ மச்சாக பண்ணுங்கள். அல்லேலூயா. என்ன டூ மச்சாக பண்ணுங்கள்? ப்ரேயரை டூ மச்சாக பண்ணுங்கள், பேஷன்ஸை டூ மச்சாக இருங்க, லெட் கோவில் டூ மச்சாக இருங்க, அது மாதிரி அவருக்கு சர்வ் பண்ணுறதுல டூ மச்சாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லோரும் எழுந்துட்டு இருக்கலாமா? எல்லோரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சரியா? கர்த்தர் வேலையில் நம்மளுக்கு எதெல்லாம் டூ மச்சாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம், எதெல்லாம் டூ மச்சாக இருக்கணும்னு பார்த்தோம். இந்த வேலையில் நான் விசுவாசிக்கிறேன், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, முழு இதயத்தோடு உம்மை நான் ஆண்டவரை உயர்த்துவேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளை உற்சாகமாய் செய்வோம். ஸோ கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பில் உற்சாகமாக நில்லுங்க. அல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. ஸோ உற்சாகமாக செய்யுங்க. ஆமென். கர்த்தர் சில இருக்கலாம், சில அழைப்பில் கொடுத்துருக்கலாம். கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி. அல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிக்கணும். ஆண்டவரே, முழு பலத்தோடு உம்மை துதிக்கணும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. எல்லாம் சொல்லுவோமா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே. உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே. எல்லாம் சொல்லுவோம். உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. ஆண்டவரே, முழு இதயத்தோடு நாமை துதிக்கிறோம். அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. எல்லாரும் கடைசியா சொல்லுவோம். முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். ஆமென். உன்னதமானவரே. ஆமென். அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. நன்றி ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவராய் இருந்தீரப்பா. ஆண்டவரே, உண்மை அதிகமாய் தேடுகிறவளா எங்களை மாற்றுங்கப்பா. நீங்கள் ஜெபத்துக்கு அதிக நேரங்கள் நாங்கள் கொடுக்க உதவி செய்யுங்க. பொறுமையாக இருக்கிறதுல அதிக பொறுமையோடு இருக்க உதவி செய்யுங்க.
ஆண்டவரே மறக்கிற காரியத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் அதிகமாய் மறந்து ஆண்டவரே எங்கள் கர்த்தாவே சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. உடைய சேவிக்கிறதுல ஆண்டவர் இன்னும் அதிகமாய் சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தாவீதை போல நாங்கள் உற்சாகமாய் சேவிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் அப்படிப்பட்ட உற்சாகமான ஒரு ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தா நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே சபை மக்களோடு நீர் பேசுனதுக்காய் நன்றி. ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகளோடு நீர் பேசுனதுக்காய் நன்றி அப்பா. தொடர் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களை மின்பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இன்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகோதரர் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.